நேசிக்கிற நல்ல பிதாவே, நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரித்து மையப்படுத்துகிறோம். நீர் செய்த நிலடங்காத எல்லா நன்மைகளையும் நாங்கள் நினைத்து எப்போதும் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்தலே தகும் என்று சொன்ன வார்த்தையின்படி எங்கள் நாவில் எப்போதும் துதியும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி நாங்கள் எப்போதும் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி உம்மை மையப்படுத்த கர்த்தர்கள் உதவி செய்யும்படியாய், வழி இல்லாத இடத்துல வழி ஆயத்தப்படுத்தும்படியான ஆண்டவரே ஸ்தோத்திர பலியை தந்து நடத்தும்படியாக நான் ஜெபிக்கிறோம். இந்த நாளின் காலை ஆராதனை வேளையை நாங்களுடைய கருத்திலே ஒப்படைக்கிறோம். தூரத்திலும் சமீபத்திலிருந்து வர வேண்டிய தேவப்பிள்ளைகள் யாவரையும் சரியான நேரத்திலே கொண்டு வந்து ஆராதனை வேளையிலே மையப்படுவீராக. கடந்த மாதமெல்லாம் நீரங்களை தூக்கி சுமந்து வந்த வழிகளை நினைக்கிறோம். இந்த புதிய மாதத்திலும் புதிய நாளிலும் புதிய வாரத்திலும் புதிய கிருபை, புதிய பலன், புதிய அபிஷேகம், ஆளுகை தந்து வழிநடத்தும்படி நான் ஜெபிக்கிறோம். பாடலாராதனையை பொறுப்படும் மாத்திரமல்ல நம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு அபிஷேகித்து தாரும். உம்முடைய சரீரத்துக்கும் இரத்தத்துக்கும் பங்காளிகளாக நீர்களை தகுதிப்படுத்தும்படி நான் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பகுதியிலும் நின்மையப்படும் வெளிப்படும் இயேசுவின் மூலம் வேண்டிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கோடா கோடி ஸ்தோத்திரம் பாடி கிறிஸ்துவின் அன்பை ருசிப்போமே என்ற பாடல். கோடா கோடி கோடி ஸ்தோத்திரம் பாடி கிறிஸ்துவின் அன்பை ருசிப்போமே. கோடா கோடி ஸ்தோத்திரம் பாடி கிறிஸ்துவின் அன்பை ருசிப்போமே. சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து, சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து தேற்றி அணைத்து காத்து கொண்டாரே, அணைத்து காத்து கொண்டாரே தேவசுதன். கோடா கோடி ஸ்தோத்திரம் பாடி கிறிஸ்துவின் அன்பை ருசிப்போமே. கோடா கோடி ஸ்தோத்திரம் பாடி கிறிஸ்துவின் அன்பை ருசிப்போமே. பாவியை மீட்க பரன் சித்தம் கொண்டார், பரலோகம் துறந்து பாரினில் பிறந்தார். பாவியை மீட்க பரன் சித்தம் கொண்டார், பரலோகம் துறந்து பாரினில் பிறந்தார். பரமணி வேலையை தேடி வந்தாரோ, பரமணி வேலை தேடி வந்தாரோ. பாதம் பணிந்த பதிலெதும் உண்டோ, பாதம் பணிந்த பதிலெதும் உண்டோ. கோடி ஸ்தோத்திரம் பாடி கிறிஸ்துவின் அன்பை ருசிப்போமே. கோடி பாடி கிறிஸ்துவின் அன்பை ருசிப்போமே. தேவனின் சித்தம் செய்யும்படியாய் தாசனின் கோலம் தாம் எடுத்தணிந்து, தேவனின் சித்தம் செய்யும்படியாய் தாசனின் கோலம் தாம் எடுத்தணிந்து. தன்பரனொருக்கு சித்தம் கொண்டாலும், தன்பரனொருக்கு சித்தம் கொண்டாலும் நம்மை பலியாய் ரத்தம் செய்தார், நம்மை பலியாய் ரத்தம் செய்தார். கோடா கோடி ஸ்தோத்திரம் பாடி கிறிஸ்துவின் அன்பை ருசிப்போமே. ஆண்டுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான இந்த 9வது மாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இது முதல் தேதியில் வாக்குத்தத்த ஆராதனை நடைபெற வேண்டிய காரியம். ஆனால் இந்த ஞாயிறு காலை ஆராதனையில் செப்டம்பர் மாதம் முதல் தேதியில் உங்களுக்கு நான் பேச வேண்டும் என்று ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அந்த வார்த்தைகள் இன்றைக்கு உங்களோடு கூட இடைபடும் வாக்குத்தத்தமாக நாம் எடுத்துக்கொண்டு
நாம் தொடர்ந்து இந்த இடத்தை விட்டு கடந்து செல்வோம். 18ஆம் சங்கீதத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 18ஆம் சங்கீதம் 16ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 18ஆம் சங்கீதம் 16ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி, உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற எண்ணெய் தூக்கிவிட்டார். ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற எண்ணெய் தூக்கிவிட்டார். ஆண்டுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த செப்டம்பர் மாதம் முதல் தேதியில் கர்த்தர் கொடுக்கிற அருமையான வாக்குத்தத்தம், சபைக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை 18ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம். உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்தில் இருக்கிற என்னை என்ன செய்கிறாரு? தூக்கி விட்டார். ஜல பிரவாகத்தில் இருக்கிற நம்மை கர்த்தர் தூக்கி விடுவார். இந்த மாதம் நம்முடைய ஆண்டவர் நம்மை கை தூக்கி விடுகிற தேவனாக இருப்பார். நம்மை விடுவிக்கிற தேவனாகவும் இருக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ஒரு கடினமான சூழ்நிலையில், எப்பேற்பட்ட கடினமான வழியில் நாம் போய்கொண்டிருந்தாலும் சரி, வியாதியோ பலவீனமோ கஷ்டமோ போராட்டமோ துக்கமோ இல்லை பல பிரச்சனைகள் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கலாம். எல்லா காரியத்துக்கும் ஆண்டவர் சொல்கிறாரு, எதுவாக இருந்தாலும் சரி, இந்த 9வது மாதத்தில் கர்த்தர் வாக்குத்தத்தமாக கொடுக்குற வார்த்தை, அவர் நம்மை சொல்லுங்க, அவர் நம்மை தூக்கி விடுகிற தேவனாக இருப்பார். நம்மை கைவிட மாட்டார், நம்மை தூக்கி விட போகிறார். எதிலெல்லாம் உங்களை தூக்கி விடுவார்னு உங்களுக்கு தான் தெரியும். எதிலெல்லாம் சிக்கி கொண்டிருக்கிறீங்க, எதிலெல்லாம் மாட்டி முழித்து கொண்டிருக்கிறீங்களோ, அந்த எல்லா காரியத்திலிருந்து இந்த 9வது மாதத்தில் கர்த்தர் உங்களை தூக்கி எடுக்க போகிறார். இந்த 18ஆம் சங்கீதம் பிராக்கெட்ஸில் கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை வாசி கேட்போம். ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். கர்த்தருடைய தாசனாகிய தாவீது இந்த பாட்டின் வார்த்தைகளை கர்த்தர் தன்னை தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடின ஒரு பாட்டு தான் இந்த 18ஆம் சங்கீதம். ஆமென். அறிமுகமான சில காரியங்களை உங்கள் மத்தியில் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் தாவீதை எல்லா சத்துருக்கையிலிருந்தும் ஆண்டவர் அவனை விடுவித்து, அதன் பிறகு அவர் தமது ராஜ்யத்தை ஸ்தாபித்த பிற்பாடுதான் இந்த 18ஆம் சங்கீதத்தை ஒரு பாடலாக இவர் பாடியிருக்கிறார். அதான் சொல்றார், உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்தில் இருக்கிற என்னை என்ன செய்கிற ஆண்டவர் தூக்கி விட்டார் என்று சொல்லி அருமையாக சொல்கிறத நம்ம பார்க்க முடியும். தாவீதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, ஆபத்து நேரத்தில் தாவீது சத்தமிட்டு ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் அவனை என்ன செய்ய தெரியுங்களா? ஆண்டவர் அவரை தூக்கி விட்டார் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம் வசனங்களிலே. ஒரு நெருக்கமான காலத்தில் தாவீது தனது விடுதலைக்காக சத்தமிட்டு கூப்பிடுவதில் அவன் வெட்கப்படவில்லை. அல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கையில் பல நெருக்கங்கள், பல கஷ்டங்கள், பல துயரங்கள், பல ஆபத்துகள், பலவிதமான வழியில் அவன் போய்கொண்டிருந்த வேளையில் அவன் செய்த ஒரே ஒரு காரியம், அவன் சத்தமிட்டு கர்த்தரை நோக்கி கூப்பிட அவன் என்ன செய்யவில்லை? வெட்கப்படலை. வெட்கப்படாமல் கர்த்தர் அவன் என்ன செய்தார்? அவனுடைய சத்துருக்களின் கையிலிருந்து அவனை விடுதலையாக்கி கர்த்தர் அவனை தூக்கி விட்டார். அல்லேலூயா. பாடுகள் நெருக்கங்கள் வரும் பொழுது வெட்கப்படாமல் சத்தமிட்டு கூப்பிடுகிற தேவ பிள்ளைகளின் ஆசீர்வாதம் தான் இந்த 18ஆவது சங்கீதம். அவர் என்ன செய்யறார் பாருங்க. 6ஆம் வசனத்தை வாசிங்க. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சன்னதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. ஹல்லேலூயா. எனக்கு உண்டான பெரிய ஒரு நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டு தேவனை நோக்கி என்ன செய்கிறார்? இவர் அபயமிட்டேன். அபயமிட்டதுன்னா சாதாரணமான விஷயம் அல்ல. உதவிக்காக கடைசி நேரத்தில் கெஞ்சி சத்தமிட்டு கூப்பிடுவது தான். ஏன்னா சத்துருக்கள் அவனை நெருங்கி வருகிறார்கள். சவுல் நிமித்தமாக அவனுக்கு பல காரியங்கள் சம்பவிக்க போகின்ற ஒரு சூழ்நிலையில்
தாவீது மற்ற ராஜாக்களையும் கூப்பிடல, மற்ற ஆட்களையும் கூப்பிடல, யுத்த வீரர்களை கூப்பிடல. அவர் கர்த்தரை நோக்கி உரத்த சத்தத்தோடு எங்க வந்து கூப்பிட்டுருக்காரு பார்த்தீங்களா? தேவனுடைய ஆலயத்தில் வந்து என்ன செய்கிறாரு? எனக்கு உண்டான எல்லா நெருக்கத்திலும் கர்த்தரை நோக்கி நான் அபயமிட்டேன். தம்முடைய ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டு அவருடைய சந்நிதியில் போய் செவிகளில் ஏறிற்று. கர்த்தர் தாவீதுடைய ஜெபத்தை என்ன செய்தாருங்க? கேட்டு உனக்கு பதில் கொடுக்கிறார். 14ஆம் வசனத்துல வாசிங்க. தம்முடைய அம்புகளை எய்து அவர்களை சிதறடித்தார். என்ன செய்றாரு? தாவீதுக்கு விரோதமா வந்த சத்துருக்களை தம்முடைய அம்புகளை ஆண்டவர் எய்து அவர்கள் என்ன செய்கிறாரு? சிதறடித்தார். மின்னல்களை பிரயோகித்து அவர்களை கலங்க பண்ணினார். அதே போலதான் கர்த்தர் இந்த 9வது மாதத்துல உங்களுக்கு வாக்குத்தத்தமா சொல்லுகிறாரு. உங்களுக்கு விரோதமா பல சத்துருக்கள், உங்களுக்கு விரோதமா தீமை செய்கிற அநேக மனிதர்கள் எழும்பியிருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களுக்காக துணை நின்று உங்களுக்கு யுத்தம் செய்து தம்முடைய அம்புகளை எய்து அவர்கள் எல்லாம் சிதறடிக்க பண்ண வல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம், நான் ராயனுக்கு அபயமிடுகிறேன் அப்படின்னு சொன்னார். யாரு? பவுல் சொல்றார். அதே போலதான் ஒரு பயம் கலக்கத்தின் நேரத்தில் ஒருவேளை நீங்கள் யாரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று சொல்லி கலங்கி தவித்து கொண்டு நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, நெருக்கத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிடு. வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவா. இதுதான் ஒரு கடைசி தருணம். ஆண்டவரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடலாம், கர்த்தர் என்னை விடுதலையாக்குவார் என்ற ஒரு நம்பிக்கை தாவீதுக்குள் இருந்தபடினால்தான் கர்த்தர் எல்லா சத்துருக்களின் கையிலிருந்து அவனை விடுதலையாக்கினார். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையே இருளா போயிருமே என்று சொல்லி ஒருவேளை கலங்கி கொண்டிருக்கலாம். யாரு போல? பிறவி குருடனாகிய பர்த்திமேயு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வழியாக வருகிறார் என்று அவன் அறிந்து கொண்டு அவன் சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறாரு? சத்தமிட்டு கூப்பிடுகிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் கேட்ட பொழுது அவன் சொல்லுகிறார், நான் பார்வை அடைய வேண்டும் ஆண்டவரே, இருளான வாழ்க்கைக்குள்ள நான் போயிடக்கூடாது, நான் கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவன் உரத்த சத்தத்தோடு கூப்பிடுறான். அத்தனை சத்தங்கள் மத்தியிலும் ஒரு தேவையுள்ள மனிதனின் சத்தத்திற்கு செவி கொடுக்க இயேசு எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன். ஒரு தேவையுள்ள ஒரு மனிதனுடைய சத்தம் ஆண்டவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ஏதோ ஒரு தேவையோடு நீ இந்த ஆராதனைக்கு வந்திருக்கலாம். ஏதோ ஒரு தேவையோடு ஒரு காரியத்தோடு நீங்கள் தேவ சமூகத்துக்கு இந்த 9வது மாதம் முதல் தேதியில் வந்திருக்கலாம். நீங்கள் என்னெல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க, எந்த தேவையோடு கூட கர்த்தர் வைக்க தேவ சமூகத்தில் நீங்கள் வந்திருக்கீங்களோ, ஆண்டவர் உங்களுடைய சத்தத்தை செவி கொடுக்க ஆண்டவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க. எத்தனை சத்தங்கள் கேட்கட்டும், ஒரு தேவையுள்ள மனிதனின் சத்தத்திற்கு இந்த செப்டம்பர் மாதம் என்ன செய்ய போகிறாரு? அவருடைய செவிகள் திறந்திருக்கிறது. உங்களுடைய ஜெப சத்தத்தை கேட்பதற்கு, உங்களுடைய வியாகுலங்கள், உங்களுடைய கண்ணீர், உங்களுடைய பாரங்கள், உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாவற்றையும் கேட்பதற்கு ஆண்டுடைய செவிகள் என்ன செய்து கொண்டிருக்குதுங்க? திறந்திருக்கு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 34ஆம் சங்கீதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீதிமான்கள் என்ன செய்யும் பொழுது, நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு அவர்கள் எல்லா உபத்திரவங்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிற தேவனாக இருப்பார். யார் கூப்பிட்டா கர்த்தர் கேட்பாருங்க? நீதிமான்களா நீ வாழ்ந்தாதான், நீதிமான்களா நாம் வாழ்வோம் என்று சொன்னால்தான் கர்த்தர் நம்முடைய ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த மாதம் உங்கள் சத்தத்தை கேட்பதற்கு இயேசுவின் காதுகள் நினைப்பட்டிருக்கிறதுங்க, திறந்திருக்கிறது. யாருக்கு? நீதி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிற தேவ பிள்ளைகளுக்கு தான் ஆண்டவர் தம்முடைய செவிகளை திறந்த அவருடைய ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, வியாகுலத்தோடு வந்திருக்கலாம், எல்லாவற்றையும் கேட்பதற்கு ஆண்டுடைய செவிகள் திறந்திருக்கிறது. இதை சொல்லும் பொழுது பக்தன் தாவீது இன்னொரு காரியத்தை சொல்கிறார் பாருங்க. 2ஆம் வசனத்தில் பாருங்க, 18ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். கர்த்தரின் கன்மலையும், கர்த்தரின் கன்மலை, என் கோட்டையும், என் கோட்டையும், என் இரட்சகரும், என் இரட்சகரும், என் தேவனும், என் தேவனும், நான் நம்பி இருக்கிற என் துர்கமும், நான் நம்பி இருக்கிற என் துர்கமும், என் கேடகமும், என் கேடகமும், என் இரட்சண்ய கொம்பும், என் இரட்சண்ய கொம்பும், என் உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார் என்று சொல்றாரு. ஹல்லேலூயா. எவ்வளவு அருமையா தாவீது புகழ் பாடி இருக்கிறார் பாருங்க. எவ்வளவு அருமையான ஒரு பாட்டை இங்கே எழுதிருக்கிறது நம்ம இங்கே பார்க்க முடியும். என்னுடைய கன்மலை, என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவன், என்னுடைய அடைக்கலம் எல்லாமே எனக்கு யார் தான்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான்.
என்ன சுருக்கமா சொல்றாருன்னா, அவர் என்னை விடுவிக்கிறவர். ஆமென் சொல்லுங்க. அவர் எனக்கு விடுதலை தருகிறவர். அல்லேலூயா. He is my deliverer என்று சொல்றார். God, இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா? இந்த மாதம் உங்களை விடுவிக்கிற மாதமா இருக்கும், உங்களை விடுதலை கொடுக்கிற ஒரு மாதமாக இருக்க போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிகள் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவீங்களா? கர்த்தர் இந்த மாதத்துல நம்மை விடுவிப்பார். ஒரு விடுதலையின் மாதமாக கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில செய்ய வல்லவராக இருக்கிறார். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலிருந்தும் உங்களை விடுவிக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். நிச்சயமாகவே நம்மை விடுவிப்பார். நிச்சயமாகவே நமக்கு அவர் விடுதலையை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இந்த செய்தியின் தலைப்பு என்ன தெரியுங்களா? அவர் நம்மை கை தூக்கி விடுகிற தேவனாக இருப்பார். கை தூக்கி ஒரு பெரிய ஒரு விடுதலை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க. ஒரு பெரிய விடுதலை. அநேக காரியத்திலிருந்து நீங்கள் இன்னும் விடுதலை பெற முடியாமல், விடுவிக்கப்படாமல் நீங்கள் ஒருவேளை நீங்கள் இருக்கலாம். அது பாவத்திலையோ இல்லை குடும்ப சூழ்நிலையோ, கடன் பிரச்சனையோ, வியாதியோ, பலவீனமோ, துக்கங்களோ, கண்ணீரின் பாதை, இப்படியே என் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கு நீங்கள் நினைக்கலாம். கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை விடுவிப்பேன். ஆமென். இந்த 16வது வசனத்தில் நம்ம வாசிக்க கேட்டோமே, உயரத்திலிருந்து அவர் என்னை கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்திலிருந்து என்னை தூக்கி விடுகிற தேவன். ஆண்டவர் எப்படிப்பட்ட விடுதலை கொடுக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, 16ஆம் வசனத்துலேருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்து கொள்ளுங்க. எப்படிப்பட்ட விடுதலை தம்மை நம்பி இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறார் அப்படின்னா, அவர் கொடுக்கிற விடுதலை எப்படிப்பட்டதுன்னா, ஒவ்வொன்றா சொல்கிற கவனிங்க. அது தெய்வீக விடுதலை. ஒன்று என்ன விடுதலைங்க? தெய்வீக விடுதலை, டிவைன் டெலிவரன்ஸ். ரெண்டாவது தனிப்பட்ட விடுதலை, பர்சனல் டெலிவரன்ஸ். மூன்றாவது முழுமையான விடுதலை, கம்ப்ளீட் டெலிவரன்ஸை கர்த்தர் கொடுப்பார். நான்காவது தேவையான ஒரு விடுதலை, நீடட் டெலிவரன்ஸ். ஒரு தேவையோடு வந்திருக்கிற விடுதலை ஆக வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் செய்வார். ஐந்தாவது கிருபையுள்ள விடுதலை, என்னதுங்க? கிரேஷியஸ் டெலிவரன்ஸ். ஆறாவது ஆசீர்வாதமான விடுதலை, பிளஸட் டெலிவரன்ஸ். இப்படி அநேக காரியங்கள் நாம் சொல்லிக்கொண்டு போய்கொண்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட விடுதலை கொடுக்கிற நம்முடைய ஆண்டவர் இந்த மாதம் நமக்கு ஒரு விடுதலையின் மாதமாக கர்த்தர் மாற பண்ண போகிறார். விசுவாசிகளுக்கு நடக்கும். ஆமென். விசுவாசிகள் நடக்கும். ஆகவே இந்த 6 விதமான விடுதலை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். என்னென்னங்க? தெய்வீக விடுதலை, தனிப்பட்ட விடுதலை, முழுமையான விடுதலை, தேவையான விடுதலை, கிருபையுள்ள விடுதலை, ஆசீர்வாதமான விடுதலை. கையை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாமா? இந்த 6 விடுதலையும் இன்றைக்கு நாம பெற்றுக்கொள்ள போகிறோம். இந்த மாதத்துல கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார். அல்லேலூயா. அப்ப இந்த மாதம் நமக்கு ஒரு விடுதலையின் மாதமாக கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. இந்த சங்கீதத்திலிருந்து தாவீதின் மூலம் நாம் கற்றுக்கொள்கிற ஒரு காரியத்தை, ஒரு ஆலோசனை பெற்று அடுத்த குறிப்புக்கு நாம் கடந்து போகலாம். தாவீதின் மூலமாக ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார், அந்த ஆலோசனையை பெற்று நாம் இப்போ அடுத்த குறிப்புக்கு நம்ம கடந்து போகிறோம். தாவீது மூலமாக ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார்னா, அநேக சந்தர்ப்பங்களில் தாவீது குகைகளில் தான் வாழ்ந்து கொண்டிருந்தார். அநேக சந்தர்ப்பங்களில் தாவீது குகைகளில் தான் வாழ்ந்து கொண்டிருந்தார். கிட்டத்தட்ட 10 வருஷம் சவுலினால் துரத்தப்பட்டு அவர் வனாந்திரத்தில் அலைந்து திரிந்து கொண்டிருந்தார். 10 வருஷம் 10 ஆண்டுகள் குகைகளிலும் வனாந்திரங்களிலும் வாழ்ந்த நாட்கள் கிட்டத்தட்ட எத்தனை வருஷங்க? 10 வருஷம். ஆண்டவர் ஏன் அந்த குகை அனுபவத்தை தாவீதுக்கு கொடுத்தார்னா, தாவீது குகையிலிருந்து கற்றுக்கொண்டால்தான் அரண்மனையில் போய் தேவனை சார்ந்து வாழ முடியும். ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் நம்ம கேட்கிறோம், ஏன் ஆண்டவர் எனக்கு இந்த பிரச்சனை, இந்த போராட்டம், இந்த குகை அனுபவம் எனக்கு எதுக்குன்னு நம்ம கேட்கிறோம். ஆனால் இங்கே தாவீதை கர்த்தர் உருவாக்கும்படியாக, கர்த்தர் அவனை உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போவதற்கு இப்போ இருந்தே அவன் என்ன செய்கிறாரு? குகையில் வைத்தே அவனை என்ன செய்கிறாரு? உருவாக்கி கொண்டே இருக்கிறார். தாவீது குகையில் ஏன் வைத்தார்னா, தான் அரண்மனையில் போய் தேவனை சார்ந்து வாழ வேண்டும். இன்னைக்கு உங்களெல்லாம் தூக்கிட்டு போய் நேராக ஆண்டவர் உயர்த்தி வச்சிட்டாருன்னா அவ்வளோதான், சர்ச்சைக்கெல்லாம் வரவே மாட்டீங்க. சர்ச்சைகள் என்ன செய்ய மாட்டீங்க. ஆனாலும் சிலர் வர்றதே இல்லை, அது ஒரு விஷயம். இன்னைக்கு ஒரு உயர்வு வந்த உடனே சபையை மறந்துடும், ஜெபத்தை மறந்துடும், கர்த்தர் ஊழியத்தை மறந்து எல்லாவற்றையும் மறந்து போயிடுறோம். ஆனால் தாவீது அரண்மனையில் கர்த்தரை சார்ந்து வாழ வேண்டும் என்பதற்காகவே அவனை என்ன செய்தாரு? குகை அனுபவத்தை அவனுக்கு கொடுத்தார். அதுதான் முதல் பாடம் இந்த இந்த சங்கீதத்தில் நம்ம கற்றுக்கொள்கிற ஒரு காரியம். அவருக்கு மட்டும் இல்லை, நமக்கும் கர்த்தர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நமக்கு கர்த்தர் என்ன சொல்றாரு? நிறைய குகை அனுபவங்களில் உங்களை கர்த்தர் கொண்டு போவார். ஏன்னா உங்களை உருவாக்குவதற்காக தான் கர்த்தர் இப்படிப்பட்ட பாதைகளில்
பாடுகளின் மத்தியில் உங்களை என்னை கர்த்தர் கொண்டு செல்ல அவர் வல்ல தேவனாக இருக்கிறார். நாம் சில நேரங்களில் ஏன் இந்த குகை எனக்கு என்று நம்ம கேட்குறோம். ஏன் இந்த பாடுகள், ஏன் இந்த உபத்திரம் ஆண்டவர், எனக்கு ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட பிரச்சனை வருது? நான் எப்பொழுதுமே உமக்கு உண்மையாக இருக்கிறேன், ஜீவிக்கிறேன், பரிசுத்தமாக இருக்கிறேன், பாட்டு பாடுறேன், துதிக்கிறேன், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறேன், சத்தியத்துக்கு முன்னாடி நடக்கிறேன், எனக்கு ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனை அப்படின்னு நிறைய நேரத்தில் நமக்குள்ளே நிறைய கேள்விகளை கேட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டுடைய வழிநடத்தல் ரொம்ப அருமையாக இருக்கும். சொல்லுங்கள், பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்கள். ஆண்டுடைய வழிநடத்தல் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், அது நல்லதாக இருக்கும். கையை விட்டுருங்க. இந்த குகையில் நாம் கர்த்தரிடத்தில் கற்றுக்கொண்டால்தான், பயிற்சிவிக்கப்பட்டால்தான், பயிற்சி எடுத்தால்தான் ஆண்டவர் நம்மை உயர்த்தி அரண்மனை வைக்கும் பொழுது நாம் தேவனையே சார்ந்து இருப்போம். ஹல்லேலூயா. எதுக்கு குகையில் கொடுக்குறாரு? நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் இன்னும் அநேகம் இருக்குது. பைபிள் படித்து முடித்த உடனே எனக்கு எல்லாமே தெரியணும்னு நானும் சொல்ல முடியாது, நீங்களும் சொல்ல முடியாது. நிறைய கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. அதில் ஆண்டவரோடு கூட இருந்து அந்த குகை அனுபவத்திலிருந்து நம்ம பயிற்சிவிக்கப்படணும். பயிற்சி எடுத்தால்தான் உயர்த்தி வைக்கிற அந்த இடத்துல, அந்த அரண்மனையில் நாம் யாரை சார்ந்திருப்போம்? மனுஷர்களை அல்ல, உறவினர்கள் அல்ல, நண்பர்கள் அல்ல, ஆண்டவரே சார்ந்து வாழுவோம். ஹல்லேலூயா. இதுதாங்க முதல் பாடம் இந்த பகுதியில் நம்ம கற்றுக்கொள்கிறது. ஆனால் சாலமோனுக்கு அந்த அனுபவம் இல்லை. சாலமோனுக்கு சொல்லுங்க, சாலமோனுக்கு அந்த அனுபவம் இல்லை. அரண்மனையில் எப்படி வாழணும்னு அவனுக்கு தெரியல. மனம் போல வாழ்ந்து எல்லாமே மாய என்று சொல்லி அவன் வாழ்க்கை துயரத்தில் முடிந்தது நாம் பார்க்கிறோம். அதுதான் தாவீதுக்கும் சாலமோனுக்கும் உள்ள வித்தியாசம். ஆமென். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் குகை அனுபவம் எதற்குனா பாடங்களை கற்றுக் கொடுக்குறார். இன்னைக்கு நிறைய பேருக்கு நல்ல பாடங்களை கற்றுக் கொடுத்தாலும் இன்னும் மாற மாட்டேன்றோம். எவ்வளோ பாடங்கள் கற்றுக் கொடுக்குறாரு, சில பாடுகளை கொடுக்குறாரு, சில நிந்தைகளை கொடுக்குறாரு, ஆனாலும் நான் மனம் திரும்ப மாட்டேன்னு சொல்லி பிடிவாதத்தில் நிறைய பேர் உட்காந்து கொண்டிருக்கீங்க. ஆனால் நீங்கள் அப்படியே உட்காந்துருந்தீங்கன்னா நீங்கள் அந்த பிரச்சனையோடு அப்படியே உட்காந்து கொண்டிருக்க வேண்டியதுதான். அந்த குகையில் அப்படியே உட்காந்து கொண்டிருக்கு. எப்போ உங்கள் வாழ்க்கையில் அந்த பாடங்களை கர்த்தர் கொடுக்கும் பொழுது உங்களுக்குள்ள நல்ல மாற்றம் வருகிறதோ அப்போ தான் உங்களை அந்த குகையிலேருந்து கர்த்தர் கை தூக்கி எடுப்பார். ஹல்லேலூயா. உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்கும் பொழுது நீங்கள் விழுந்து போகாதபடிக்கு ஆண்டவரை சார்ந்து கொள்வதற்கு தான் உங்களுடைய வாழ்க்கையில் குகை அனுபவத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்போ எப்படிப்பட்ட ஒரு குகையாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட ஒரு குகையின் அனுபவமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கட்டும், அதன் மத்தியில் ஆண்டவரே நான் உமக்கு அடிமை என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து பொறுமையோடு காத்துருங்க. ஒரு அரண்மனை வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு உயர்வு நமக்கு இருக்கிறது. அடுத்த லெவலுக்கு கர்த்தர் நம்ம கொண்டு போகிறார். அடுத்த லெவல் ஒன்று வச்சிருக்கிற ஆண்டவர். அந்த லெவலுக்கு கொண்டு போவதற்காக தான், நம்மை ஆயத்தப்படுத்துகிறதுக்காக தான் இவ்வளவு நெருக்கங்களும் பாடுகளும் வழியாக கர்த்தர் நம்மை கொண்டு போகிற தேவனாக இருக்கிறார். இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா? இன்னொரு விஷயம் என்னன்னா, நாம் அந்த குகையிலிருந்து எப்படியாக வெளியே வர வேண்டும் என்று நம்ம நினைக்கிறோம். ஆண்டவர் ஒரு இடத்துல போய் வச்சுட்டாருன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? இந்த பிரச்சனையிலேருந்து, இந்த கஷ்டத்துலேருந்து, இந்த துயரத்துலேருந்து, கண்ணீர்லேருந்து வெளியே வரலாம் நம்ம எவ்வளோ பிளான் பண்ணுறோம். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. அவர் குறிப்பிட்ட காலம் வரையில் அந்த குகையில் வச்சுட்டு இருப்பார். குறிப்பிட்ட காலம் வரையிலும் குகையில் வைப்பார். அந்த குகையில் வைத்து கொண்டு தான் நம்மை உருவாக்கி கொண்டே இருக்கிறார். குகையில் வைத்து கொண்டு என்ன செய்கிறாரு? நீங்கள் என்ன தான் ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் இந்த பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை தரவே மாட்டார். ஏன்னா அந்த குகை அனுபவத்திலிருந்து தான் உங்களை உருவாக்குகிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் சரி, அந்த குறிப்பிட்ட காலம் வரை உங்களை உருவாக்குகிற காலம் வரையிலும் அங்கே வைத்திருப்பார். ஆனால் ஆண்டவர் கைவிட மாட்டார். அதுதான் ஆண்டவருடைய ஒரு பெரிய ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வழி நடத்துதல், அருமையான ஒரு வழி நடத்துதல். ஆனால் கைவிட மாட்டார். குகையில் வைப்பார். எந்த சேதம் ஒன்று அணுகாது. குகைக்குள்ளே போயிருக்கீங்களா? எத்தனை பேர் குகைக்குள்ளே போயிருக்கிறீங்க? எத்தனை பேர்? நிறைய பேர் போனதில்ல. ஆர்மி அவங்களாம் போயிருப்பாங்க. யுத்தத்துக்கு போகும்பொழுது எல்லாம் போயிருப்போம். உள்ளே பார்த்தீங்கன்னா குகை எப்படி இருக்குங்க? இருட்டாக இருக்கும். வவ்வால் இருக்கும், தேள் இருக்கும், எல்லா அசுத்தங்கள் இருக்கும், பலவிதமான பூச்சிகள், எல்லா காரியங்களும் அங்கே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு நிலைமை தான் அந்த குகையின் அனுபவம். தாவீது எப்படிலாம் வாழ்ந்திருப்பார் பாருங்க. இருட்டாக இருந்திருக்கும், நெருப்பத்தை வச்சு வாழ்ந்துலாம் இருந்திருப்பார். அப்படிப்பட்ட குகையிலிருந்து உங்களை என்னையும் ஆண்டவர் செய்கிறாரு. உங்களை என்ன செய்கிறார்? ஆண்டவர் உருவாக்கி கொண்டே இருக்கிறார். அப்போ இந்த குகை அனுபவம் எனக்கு வேண்டாம் நம்ம என்ன சொல்லக்கூடாது? சொல்லவே கூடாது. ஏன்னா அந்த குகை அனுபவத்தில் நம்மை கொண்டு போனாலும், பாடுகள் வழியில் கொண்டு போனாலும், பிரச்சனை வழியில் கொண்டு போனாலும், கஷ்டத்தின் மத்தியில் போனாலும் ஆண்டவர் நம்மோடு கூடவே இருப்பார்.
நம்ம ஆண்டவர் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டாருங்க, கைவிடவே மாட்டார். இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா, அநேக நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் தெரியுமா, ஆண்டவர் ஒரு பிரச்சனையோ ஒரு பாடோ கஷ்டமோ ஒரு காரியத்தை கொடுத்துட்டா நம்ம ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகிற அநேக விசுவாசிகள் சபையில் இருக்க தான் செய்கிறாங்க. மறைத்துக் கொள்கிறார்கள் தங்களை. என்ன செய்து கொள்கிறாங்க, ஊரை விட்டு ஓடி போயிடலாம், இந்த பிரச்சனையினால இந்த கஷ்டத்தினால் நாம் ஏன் இங்கே இருக்கணும்னு சொல்லி பலருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட யோசனைகள் பயந்து கொண்டிருக்கிறீங்க. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, அவங்க அங்கே இருந்து வெளியே கொண்டு வர கர்த்தர் விரும்புகிறார். நாம் என்ன செய்கிறோம், எங்கேயா போய் மறைந்து கொள்ளலாம், எங்கேயாவது போய் நம்ம என்ன செய்து கொள்ளலாம், இந்த குகையிலேருந்து எப்படியாவது வெளியே வரலாம், பல முயற்சிகள் எடுக்கிறோம். ஆனால் ஏன் அந்த குகை அனுபவத்தில் வைக்கிறான்னு, நீ அங்கேருந்து உருவாக்கப்பட்டு அங்கே நீ நல்ல பாடங்களை கற்றுக்கொண்டு அதன் பிறகு உன்னை கை தூக்கி உன்னை எடுத்து ஒரு அரண்மனை வாழ்க்கையில் கொண்டு போய் கர்த்தர் வைக்க விரும்புகிறார். ஆமேன் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. நீங்களும் நானும் மறைந்து இருப்பது தேவ சித்தம் அல்ல, அங்கிங்கேயும் ஒழிந்து கொண்டிருப்பது தேவ சித்தம் அல்ல, அவருடைய சித்தத்துக்கு மாறாக செயல்பட வேண்டும் என்பது தேவ சித்தம் அல்ல. அங்கிருந்து உங்க வெளியே கொண்டு வர இந்த மாதத்தில் கர்த்தர் அற்புதங்களை காண செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இந்த மாதம் கர்த்தர் தெரியுங்க, எல்லா பிரச்சனைகளிலிருந்து வெளியே கொண்டு வருகிற ஒரு விடுதலையின் மாதமாக இருக்க போகுது. ஆமென். பல பிரச்சனைகளோடு இருக்கலாம், எல்லாவற்றிலும் ஆண்டவர் முற்றுப்புள்ளி வைக்க உன் துக்க நாட்கள் என்ன செய்ய போறது, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். உன் கண்ணீருக்கு கர்த்தர் ஒரு பதிலை வைச்சிருக்கிறார். அதை நிச்சயமாகவே நீங்கள் பெற்றுக்கொள்வீங்கள். நீங்கள் விசுவாசத்தோடு என்ன செய்யணும்னா, ஆண்டவர் சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் எந்த கடினமான பாதையில் சென்றாலும் வார்த்தைக்கும் சத்தியத்துக்கும் செவி கொடுத்துருங்க. ஆண்டவரை நம்புங்க, கர்த்தருக்கு கீழ்ப்படிங்க, பொறுமையாக காத்துருங்க. நீங்கள் அப்படி காத்திருக்கும் பொழுது உயரத்திலிருந்து அவர் என்னை கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்திற்கு என்னை தூக்கி விடுவார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மை விடுவிக்கிற ஒரு தேவனாக இருப்பார். இத்தனை நாட்களாக இந்த பிரச்சனையிலேருந்து, இந்த வியாதியிலேருந்து, இந்த காரியத்தினால விடுதலை பெற முடியல என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை ஜெபித்து கொண்டு உபவாசத்தோடு கூட நீங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்றார், இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க, நாளைக்கு உங்களை மத்தியில் அற்புதங்களை காண செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு விடுதலையின் மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. ஆண்ட்ரூ என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனிதன், அவர் யாருன்னா மிஷினரி. நெதர்லாண்டில் ஒரு பெரிய மிஷினரியாக அவர் இருந்தார். அவரும் அவருடைய துணைவியாரும் நெதர்லாண்டில் ஒரு பெரிய ஊழியத்தை செய்து கொண்டு வந்தார்கள். அவருடைய மனைவி காரி வேன் என்று சொல்லி அவருடைய பெயர். 2 பேரும் சேர்ந்து மிஷினரி ஊழியத்தை செய்து கொண்டு வந்தார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு தேவ மனிதன் அவர், ஒரு மிஷினரி. அவர் என்ன செய்தாராம், அவருக்கு இந்த ஆர்மி இருக்குது பார்த்தீங்களா, ஆர்மி கேம்ப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல அந்த ஜனங்களுக்கு சத்தியத்தை சொல்லணும். அந்த கேம்ப் எங்கே போடப்பட்டிருக்குதோ அதை சுற்றி இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் அந்த ஊர்களுக்கு சென்று கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று இவர் 2 பேர்த்துக்கும் ரொம்ப வாஞ்சி பிரியமாக இருந்தது. ஒரு நாள் ஆண்ட்ரூ அந்த சுவிசேஷகரும் அவருடைய மனைவியும் கர்த்தருடைய வார்த்தை எப்படியாக நம்ம வெளியே எடுத்துகிட்டு கொண்டு போய் சொல்லணும், எங்கே ஓப்பன் டோர்ஸ், எங்கே வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கிறதோ அங்கே போய் வேதாந்தத்தை எடுத்துகிட்டு போய் கொடுத்து ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று இந்த அருமையான தம்பதியார் ரொம்ப வாஞ்சியோடு தாகத்தோடு இருந்த ஒரு நாட்கள் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் அந்த ஆண்ட்ரூ அவருடைய மனைவி அவங்க என்ன செய்தாங்களாம், ஐரோப்பிய நாடுகளுக்கு போய் சென்று கம்யூனிஸ்ட் நாடுகளில் வேதாகமத்தை என்ன செய்தாங்க, 2 பேரும் கடத்தி சென்று அங்கே எல்லா ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி வேதாகமத்தை கொடுத்து கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் வேதாகமத்தை கொடுக்கறத யாராவது பார்த்தா உடனே என்ன செய்வாங்களாம், அங்கே அரெஸ்ட் பண்ணி வச்சிருவாங்க. அவ்வளோ பயந்து ஒரு பயப்படுகிற ஒரு காலத்தில் அந்த கொடூரமான அந்த தேசத்தில் இந்த வேதாகமத்தை எப்படியாகிலும் போய் கொடுக்க வேண்டும் என்று இவர்கள் தீர்மானித்து கொண்டிருந்த நாட்களிலே அவர்களுக்கென்று ஒரு சொந்த வாகனம் கிடையாது. ஏன்னா இங்கேருந்து ஒரு அடுத்த ஊருக்கு போகணும்னா வாகனம் வேண்டும். அந்த காலத்தில் ஒரு தேவ மனிதர் அவரோடு கூட பேசி இந்த 2 மிஷனரிமார்களுக்கும் இந்த வேதாந்தத்தை எடுத்து கொண்டு போய் கொடுப்பதற்காக ஃபோக்ஸ் வேகனில் பீட்டல்னு ஒரு கார் இருக்குது. அந்த காலத்தில் நல்ல முட்டை மாதிரி இருக்கும். இப்போவும் அந்த கார் வந்துச்சு. 1957ஆம் ஆண்டில் அவர்களுக்கு ஒரு கார் கொடுக்கப்பட்டது. திடீரென்று ஒரு நாள் அவனுடைய மனைவி இறந்து விட்டார்கள் ஏதோ ஒரு காரண நிமித்தமாக. ஆகவே இந்த ஊழியத்தை எடுத்து செய்யும்படியாக இவர் தன்னுடைய கார் முழுவதிலும் ஃப்ரண்ட்டில், பேக்கில், சீட்டில், அடியில் எல்லா இடத்துலையும் பைபிளை பதுக்கி வைத்து விட்டு
அவர் அந்த எல்லை கடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து கொண்டிருக்கிறது. அப்போ அவர் ஜெபித்துக்கு ஒவ்வொரு வண்டியாக செக் பண்ணி கொண்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு வண்டியாக செக் போஸ்ட்டில் செக் பண்ணி கொண்டே இருக்கிறாங்க. அவர்கள் போய் கொண்டிருந்த வேளையில் இவருக்கு முன்னாடி ஒரு கார் நின்று இருந்துச்சு. இவருக்கு பின்னாடி இன்னொரு இவர் அந்த காரில் உட்கார்ந்து கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கிறாராம். ஆண்டவரே, வேதாமத்தில் எத்தனையோ பேருடைய குருட்டு கண்களுடையவர்களை கண்களை திறந்திரே, இந்த பாதுகாத்து கொண்டிருக்கிற இவருடைய கண்களை ஒரு நிமிஷம் என்ன செய்யுங்க, குருடாக்குங்க ஆண்டவர் என்று சொல்லி இவர் எப்பவுமே இந்த ஜெபத்தை பண்ணி கொண்டே இருப்பாராம். நாள் கணக்காக மாதம் கணக்காக ஜெபித்து கொண்டே இருந்தாராம். உடனே வண்டி வாகனம் பக்கம் அந்த செக் போஸ்ட் வந்த பிறகு அந்த ஆர்மி எல்லாரும் வந்தாங்களாம். பின்னாடி டிக்கி திறந்து பார்க்குறாங்களா, எல்லாம் குத்தி பார்க்குறாங்க, எல்லா பக்கம் சேர்ந்து பாட்டு நீங்கள் போகலாம் என்று சொல்லி அவளை அனுப்பிவிட்டாராம். ஹல்லேலூயா. ஒரு பெரிய ஒரு ஆபத்து மாட்டியிருந்தாருன்னா அவ்வளோதான், ஒரு லைஃப் என்ன இருக்கும், அங்கேயே முடிச்சிருப்பாங்க, க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலிருந்து, இக்கட்டான நிலைமையிலிருந்து விடுவிக்க தேவனால் கூடும் என்று சொன்னால் நம்மையும் கர்த்தர் விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு நாள் கூட ஆர்மி கிட்ட சிக்கிறதே கிடையாது. ஒரு நாள் கூட அந்த செக் போஸ்ட்ல அவர் என்ன செய்தில்லை, மாட்டவே இல்லை. அவ்வளவு வைராக்கியமான ஒரு ஜெபத்தை அவர் எடுத்தார். இந்த நாட்களில் நாமும் பல இக்கட்டுகளிலே சிக்கி கொண்டிருக்கலாம். நம்முடைய ஆண்டவர் நோக்கி நம் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நம்ம ஜெபிப்போம் என்று சொன்னால் நம்மை விடுவிக்கிற இயேசு இந்த நாளில் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறாரா, கை தூக்கி விடுகிறவராக இருப்பார். இந்த மாதம் நம்மை கை தூக்கி விடுதலையாக்குகிற ஒரு மாதமாக இருக்க போகிறது. ஆமென் சொல்லுங்க. நிறைய பேரை கர்த்தர் விடுதலை ஆக்குவார். அநேக சாட்சிகளை கர்த்தர் என்ன செய்வார், சபையில் எழும்ப பண்ணுவார். ஆகவே இந்த அறிமுகமான காரியங்களை நம்ம அறிந்து கொண்ட பிறகுதான் மற்ற காரியங்களை நம்ம அறிந்து கொள்ள முடியும். ஆமென். எதிலிருந்து நம்மை கை தூக்கி விடுகிறான் என்று சில குறிப்புகளை சுருக்கமாக உங்கள் மத்தியில் நான் பேச விரும்புகிறேன். இவ்வளவு நேரம் அறிமுகமான சில காரியங்களை இந்த 18வது சங்கீதத்திலிருந்து பார்த்தோம். இப்போ நேரடியாக நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு சென்று அதில் இருக்க சில குறிப்புகளை பார்த்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். முதல் குறிப்பு 18ஆம் வசனம் 16ஆம் வசனத்தை மீண்டுமாக வாசிங்க. உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார். ஜலப்பிரவாகத்திலிருந்து என்னை என்ன செய்தார் ஆண்டவர், தூக்கிவிட்டு. எதிலிருந்து நம்மை தூக்கி விடுகிறார் என்று சில குறிப்புகளை நாம் பார்க்க போகிறோம். சுருக்கமாக தான் நான் சொல்லுவேன். கர்த்தருடைய பங்கு இருக்கிறபடினால சுருக்கமாக எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் கரெக்டான நேரத்தில் நான் முடிப்பேன். முதல் குறிப்பு, ஜலப்பிரவாகத்திலிருந்து நம்மை தூக்கி விடுகிறார். He lifts up out of the deep waters. ஆழமான தண்ணீரிலிருந்து, ஜல பிரவாகத்திலிருந்து நம்ம என்ன செய்கிறார் ஆண்டவர், தூக்கி விடுகிற தேவனாக இருக்கிறார். இப்போ ஜலத்தில் மூழ்கி கொண்டிருந்த ஒரு மனிதனுடைய சாட்சி தாங்க இதுங்க. ஆமென். ஜலத்தில் மூழ்கிற ஒரு மனுஷனுடைய நிலைமை எப்படி இருக்குங்க, அவனால் என்ன செய்ய முடியாது, நிற்க நிலை இருக்காது. அவனால் கால் ஊன்றி கூட என்ன செய்ய முடியாது. அது போல தான் தாவீது சொல்றாரு, அது போல தான் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் சொல்றீங்க. நான் நினைக்கிற விசுவாசி, நிற்க நிலை இல்லை ஆண்டவரே, கால் ஊன்றுவது கூட எனக்கு வழி இல்லை ஆண்டவர், என்ன செய்வது என்பதுதான் ஜலத்தில் மூழ்கிற ஒரு மனிதனுடைய நிலைமையா இருக்கிறது. நிற்க எங்களுக்கு என்ன இல்லை, நிலை இல்லை, வழி இல்லை. கால் ஊன்றுவதற்கு எனக்கு என்ன இல்லை, வழி இல்லை ஆண்டவரே. தன்னாலையும் தன்னை என்ன செய்து கொள்ள முடியாது. ஜலத்தில் போய் ஒரு தண்ணீரில் ஒருத்தன் போய் ஆழத்துல போய் மாட்டிக்கொண்டானா தன்னால் என்ன செய்ய முடியாதுங்க, விடுவித்துக் கொள்ள முடியாது. அடுத்தவர் வந்து என்ன செய்ய முடியாது, விடுவிக்க முடியாத நிலைமையில தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலையில இது யார் இருக்கிறா, தாவீது இருக்கிறார். இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற மனிதனுடைய சாட்சி தாங்க இது. ஜலப்பிரவாகத்திலிருந்து என்ன செய்கிறாருன்னு தூக்கி விடுகிறார். அப்ப தன்னையும் என்ன செய்து முடியாது, விடுவித்துக் கொள்ள முடியாது. அடுத்தவங்க வந்து என்ன செய்ய முடியாது, விடுவிக்க முடியாதுன்னா அதுக்கு ஒரே ஒரு வழி யார் தான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான். ஆமென் சொல்லுங்க. நீ என்ன முயற்சி எடுத்தாலும் நீ விடுதலை பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆண்டவர் இறங்கி வந்து ஒரு அற்புதம் செய்தாதான் அந்த காரியத்தில் நம்ம விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். ஜலத்தில் ஒரு மனிதனுக்கு எப்பங்க நிற்க முடியாது, எப்பங்க கால் ஊன்றி நிற்க முடியாது, கழுத்துக்கு மேலே. குளத்துலலாம் குளிச்ச அனுபவம் இருக்குதா, குளத்தில் குளிச்ச ஆற்றுல அனுபவம் இருக்குதா? கழுத்துக்கு மேலே தண்ணி போயிடுச்சுன்னா நிற்க முடியுமா, கால் ஊன்றி நிற்க முடியுமா, முடியாது. இடுப்பு அளவு தண்ணி இருந்தால் கூட என்ன செய்யலாம், நிற்கலாம், நடக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். கழுத்துக்கு மீறி தண்ணீர் போயிட்டா கால்கள் என்ன செய்ய முடியாதுங்க, தரையில் நிற்க முடியும். அது போல பிரச்சனை தலைக்கு மேலே மீறி போயிட்டா அந்த மனிதனுடைய நிலைமை தாங்க இந்த நிலைமை. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை பிரச்சனை எங்கே போயிடுச்சு, தலைக்கு மீறி போயிடுச்சு. தாவீது போல நிற்க எங்களுக்கு என்ன செய்யல முடியல ஆண்டவரே,
எங்களால் காலுண்டி நிற்க முடியல. அப்படிப்பட்ட ஜல பிரவாகத்திலிருந்து என்னை கத்த தூக்கி விடுவார் இந்த மாதத்தில். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிரச்சனை தலைக்கு மீறி போயிருந்த அழும் பரவாயில்ல, பிரச்சனை தலைக்கு மீறி போய்விட்ட ஒரு சூழ்நிலைக்குள் இந்த தாவீதை கத்தர் எப்படி விடுவித்து தூக்கி எடுத்தாரோ அதே போல கத்தர் உங்களை விடுவித்து தூக்கி எடுப்பார். ஆமேன். ஜலம் என்பது 3 விதமான ஜலம் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 43ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது 2ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்க. ஏசாயா 43ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீ தண்ணீர்களை கடக்கும்போது, நீ தண்ணீர்கள் கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது, நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது, நீ அக்கினியில் நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் என்ன செய்யாதுங்க? பற்றாது. 124ஆம் சங்கீதம் பாருங்க, 4-5 வசனங்களை நீங்க பார்த்தீங்கன்னா, அப்பொழுது தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்து, அப்பொழுது தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்து, வெள்ளங்கள் நமது ஆத்துமாவின் மேல் பெருகி, வெள்ளங்கள் நம்முடைய ஆத்துமாவின் மேல் பெருகி, கொந்தளிக்கும் ஜலங்கள் நமது ஆத்துமாவின் மேல் புரண்டு போயிருக்கும் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக. பாருங்க, கவனிங்க, வாசித்த இந்த வசனத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் தண்ணீரை கடக்கும் பொழுது, ஆறுகளை கடக்கும் பொழுது என்ன செய்யறேன்? ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களோடு கூட இருப்பேன்னு சொல்ற. தண்ணீர், ஆறுகள், வெள்ளம், 3 விதமான பிரச்சனை. என்னதுங்க? தண்ணீர், ஆறு, வெள்ளம், 3 விதமான பிரச்சனை. தண்ணீர் சின்ன பிரச்சனை, ஆறுகள் அதை காட்டிலும் கூடுதலான பிரச்சனை, வெள்ளம் தலைக்கு மீறி போகிற பிரச்சனைகள். 3 விதமான பிரச்சனை குறிப்பது தான் இந்த ஜலம். இன்னைக்கு நீங்க எந்த பிரச்சனை வந்திருக்கீங்க தெரியல. தண்ணீர் உள்ள பிரச்சனையோடு வந்திருக்கிறீங்களா, இல்லை ஆறு நிறைந்த பிரச்சனையோடு வந்திருக்கிறீங்களா, இல்லை வெள்ளம் போன்ற பிரச்சனையோடு, இல்லை 3 என் வாழ்க்கையில் இருக்குதுன்னு சொல்லி அந்தப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறீங்களா? தண்ணீர் வருகிறது, அது எப்படியா மாறுதுங்க? ஆறா மாறுது. ஆறே எப்படி மாறுது? வெள்ளமா மாறுது. என்றால் பிரச்சனை ஒன்றன் பின் ஒன்றோடு கூட வந்து கொண்டே இருக்குது. எப்படிங்க? ஒன்றன் பின்னாக வருகிற பிரச்சனை, அடுத்தது வருகிற பிரச்சனை, ஒவ்வொன்றா வருகிற பிரச்சனை. நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து பிரச்சனை வந்து கொண்டே தான் இருக்கும். இப்படி ஒவ்வொன்றும் பயங்கரமாக மாறுகிற ஒரு பெரிய பிரச்சனை, இதுக்கு பேர் தாங்க ஜலம். இதுக்கு பேர் தான் என்னதுங்க? ஜலம். தண்ணீரை போல பிரச்சனை, ஆறுகள் போல பிரச்சனை, வெள்ளத்தை போல பிரச்சனை. இந்த மாதத்தில் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிற வார்த்தை தெரியுங்களா? இப்படி ஒவ்வொரு பிரச்சனை ஒன்றின் மேல் ஒன்று வரலாம். அது தண்ணீரை போல இருக்கலாம், அது ஆறுகளை போல கடினமாக இருக்கலாம், வெள்ளம் போல தலைக்கு மீறி போகிற பிரச்சனைகளாக இருக்கலாம். நம்முடைய ஆண்டவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, எப்பேற்பட்ட ஜலத்திலும் நம்மை கை தூக்கி விடுகிற தேவனாக இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தலைக்கு மீறி பிரச்சனை போனாலும் சரி, அவரை மீறி ஒன்றும் போகாது. ஆமென். அவரை மீறி என்ன செய்யாதுங்க? அவர் அங்கே இருந்து நம்ம என்ன செய்வார்? தூக்கி நிறுத்துகிற தேவனாக இருப்பார். எந்த நிலைமையில் நாம் இருந்தாலும் நம்மை தூக்கி விடுகிற ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். இன்றைக்கு வந்திருக்க அனைவரோடு கூட கர்த்தர் பேசுகிறேன்னு நினைக்கிறேன். சிலர்லாம் அப்படியே உட்கார்ந்து கொண்டே இருக்கிறீங்க. சிலர்லாம் என்ன செஞ்சுறாங்க? ஆண்டோடைய சமூகத்தில் வரும், பாடுறதில்ல, கை தட்டுறதில்ல, துதிக்கிறதில்ல. எதுக்கு தான் வராங்களோ சிலர்லாம் தெரியல. எந்த ஜெபத்துக்கும் பங்கு பெறதில்லை. ஆனால் தாவீது அப்படி இல்லை. எல்லா கஷ்டத்தின் மத்தியிலும், பாடுகள் மத்தியிலும், பாவ நேரங்களிலும் தேவ சமூகத்தில் போய் தன்னை சுத்திகரித்து கொண்டு மீண்டுமாக ஆண்டுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான். என்றைக்கு நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு, நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறதுக்கு வெட்கப்படாமல் இருக்கிறீங்களோ, அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் விடுதலை உண்டாகும். அது வரைக்கும் நீங்கள் அடிமைத்தனத்தில் தான் இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். ஆகவே கர்த்தரை தேடுங்க, கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்குவார். ஹல்லேலூயா. கை தூக்கி விடுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஏசாயா 25ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தையும் யோபு 27:19-20 வசனம் பார்த்தீங்கன்னா, இந்த ஜலம் என்பது இன்னொரு விஷயம். அது என்னன்னா, ஜனங்களுடைய கொந்தளிப்பு. ஒரு குடும்பத்தை பார்த்தா ஒரு கொந்தளிப்பு, அவங்களுக்குள்ள ஒரு பொறாமை, எதிர்ப்பு, கோபம், போராட்டம், விரோதம், எரிச்சல், பொறாமை. வசந்த வாசிங்க 25:4. கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில், நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு நீங்க தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கும் ஒதுங்கும் நிழலுமானவராய் இருக்கிறார் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஜனங்களுடைய கொந்தளிப்பு,
எதிர்ப்பு, கோபம், போராட்டம், விரோதம், எரிச்சல், பொறாமை இதெல்லாம் விட்டு வெளியே விசுவாசியுடைய வாழ்க்கையிலிருந்து வெளியே வரணும். இப்படிப்பட்ட காரியத்திலிருந்து விசுவாசிகளை கர்த்தர் என்ன செய்வாருங்க? விடுவித்து உன்னை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. மனுஷனுடைய கோபம் அப்படி இருக்குதுங்க. கொஞ்சம் யாராவது வளர்ந்துட்டா போதும் அவங்கள பார்த்து கோபம், பொறாமை, இப்படிப்பட்ட சுபாவத்தோடு நீ சபையில் உட்கார்ந்து கொண்டு தான் பரலோகம் போகவே முடியாது. வெள்ளை ட்ரெஸ்ஸு, வெள்ளை சட்டை போட்டு ஒரு பிரயோஜனமோ என்னங்க இப்படி பேச நினைக்கிறீங்களா? உடனே கடிந்து கொண்டாரு, உடனே என் மேலே கோவப்படுவீங்க. பட்டுக்கோங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டு போயிட்டே இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. வெள்ளை சட்டை, வெள்ளை ட்ரெஸ் போட்டு வரோம். கோபமும் எரிச்சலும் பொறாமையும் இருதயத்தில் தேவையில்லாத காரியங்களை வச்சுட்டு வந்து கர்த்தருடைய பந்தியில் வந்து என்ன செய்யக்கூடாதுங்க? சுத்திகரித்து கொண்டு தேவ சமூகத்தில் ஆண்டவரோடு கூட ஒப்புரவாகி வந்து உட்காருங்க. இப்படிப்பட்ட சுபாவங்கள்லேருந்து நம்ம வெளியே வரணும். இப்படிப்பட்ட காரியத்தில் ஒருவேளை நீங்கள் சிக்கிக்கொண்டு தவித்து கொண்டிருந்தால் கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவார். வெள்ளம் எப்படி வருமோ அது போல யாருடைய கோபம்? மனிதனுடைய கோபம். அந்த மனிதனுடைய கோபத்திலிருந்து கர்த்தருடைய விடுவித்து உன்னை காத்துக்கொள்வார். யோபுல என்ன வாசிக்கிறோம்? வாசிங்க. அவன் ஐஸ்வர்யவானாய் தூங்கி கிடந்து ஒன்றும் பறிகொடாது போனாலும் அவன் தன் கண்களை திறக்கும் போது ஒன்றுமில்லாதிருந்தும் வெள்ளத்தை போல திகில்கள் அவனை வாரி என்னங்க எப்படிங்க வாரி போவோம்? வெள்ளத்தை போல திகில்கள் அவனை வாரி கொண்டு போகும். ராக்காலத்தில் பெருங்காற்று அவனை அடித்து கொண்டு போகும். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் உன்னை விடுதலை ஆக்குவார். அல்லேலூயா. வெள்ளத்தை போல திகில் வரலாம், வாரிக்கொண்டு போகிற சூழ்நிலை பிரச்சனை வரலாம், பெருங்காற்றுனை அழித்து கொண்டு போகிற ஒரு பெரிய போராட்டம் வாழ்க்கையில் வரலாம். இப்படிப்பட்ட போராட்டமான நிலைமையிலிருந்து இந்த நாளில் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் மனிதர்கள் உங்களை அழிக்க நினைக்கலாம். வேலையில், வியாபாரத்தில், படிப்பில், ஊழியத்தில், குடும்பங்களில், சொந்தங்கள் மந்தங்கள் மத்தியில் இந்த மாதத்தில் கர்த்தர் சொல்கிற அருமையான வாக்குறுதி என்ன தெரியுங்களா? இப்படிப்பட்ட மனுஷனுடைய எல்லா கோபத்துக்கும் கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி மேன்மைப்படுத்துகிற, கை தூக்கி விடுகிற கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுக்கு வெளிப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 124வது சங்கீதம் பெஸ்டான ஒரு சங்கீதம். நீங்கள் அதை குறித்து வைத்துக்கலாம். மனுஷன் நம்ம தலைமையில் ஏறி போகும்போது நமக்கு ஆறுதலாக இருக்கக்கூடிய சங்கீதம் 124வது சங்கீதம். சுருக்கமாக சில காரியங்களை சொல்கிறேன் பாருங்கள். 1-3 வசனங்கள். 124 1-3 வசனங்கள் வாசிக்க வேண்டாம். மனிதர்கள் நம்மை பட்சிக்க நினைக்கும் போது கர்த்தர் நம்மை கை தூக்கி விடுகிறார். ஆமென் சொல்லுங்க. 4-5 வசனம். சூழ்நிலை நம்மை மூழ்கடிக்க நினைக்கும் போது கர்த்தர் நம்ம என்ன செய்கிறாரு? கை தூக்கி விடுகிறார். 6-8 வசனங்கள். சாத்தான் நம்மை வஞ்சிக்க நினைக்கும் போது கர்த்தர் நம்மை கை தூக்கி விடுகிறார். அல்லேலூயா. முதலாவது மனிதர்கள் நம்மை என்ன செய்ய பட்சிக்க நினைக்கும் பொழுது, சூழ்நிலை நம்மை மூழ்கடிக்க நினைக்கும் பொழுது, சாத்தான் நம்மை வஞ்சிக்க நினைக்கும் பொழுது என்று இப்படிப்பட்ட எல்லா காரியத்திலிருந்தும் நம்மை அழிக்க சத்ரு நம்ம போராடி கொண்டிருந்தால் இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் நம்மை கை தூக்கி விடுகிற தேவனா இருக்க போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. 124வது சங்கீதம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. வேடருடைய கண்ணிக்கும் தப்பின குருவியை போல் நம்முடைய ஆத்துமா என்ன செய்யுதுங்க? நிறைய பேருடைய வாழ்க்கையில பிசாசு எதையாகலும் செய்ய வேண்டும் என்று சொல்லி அநேக குடும்பங்களிலே வந்து வாழ்ந்து கொண்டு சுற்றி கொண்டிருக்கிறான். யாரை விழுங்கலாம், எந்த குடும்பத்தை தொடலாம், எந்த பிள்ளைகளை ஆவிக்குரிய ஜீவித்தை தொடலான்னு பார்த்து கொண்டு. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, எல்லா கண்ணிக்கும், எல்லா சத்ருவின் கண்ணிகளுக்கும் கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்மை விடுதலையாக்குகிற ஒரு மாதமாக கர்த்தர் மாற பண்ண போகிறார். அல்லேலூயா. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. கர்த்தர் உன் நம்பிக்கையாய் இருந்து உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார். எதிலையும் சிக்கிக்கொள்ளாதபடி உன் குடும்பத்தை கர்த்தர் காப்பார். ஆமென் சொல்லுங்க. நாம் கண்ணியில சிக்காதபடிக்கு நமது ஆண்டவர் நம்ம என்ன செய்யறாரு? பாதுகாக்கிறார். கர்த்தர் உங்க கால் எதிலையும் சிக்கிக்கொள்ளாதபடி இந்த மாதம் உங்களை பாதுகாத்து கர்த்தர் நடத்த போகிறார். ஆமென். இந்த 18வது சங்கீதத்தில் 3 கேள்விகள் இருக்கு. ஒன்று, யாரை நோக்கி கூப்பிட வேண்டும்? யாரை நோக்கி கூப்பிடுங்க? கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். 2வது, எப்பொழுது கூப்பிட வேண்டும்? எப்போ கூப்பிடணும்? நெருக்கத்தில் நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். 3வது, எப்படி கூப்பிடணுமா? ஆண்டவரை துதித்து பாடி அவரை நோக்கி கூப்பிடுங்க. அதற்கு தான் கையை தட்டி பாடுங்க, துதிங்க, ஆராதனை பண்ணுங்கன்னு சொல்றது. ஆனாலும் சிலர்லாம் அப்படியே நின்று கொண்டிருக்கிறாங்க. அவங்கெல்லாம் கர்த்தரை இறங்கி வந்தால் தான் அவங்க என்ன செய்யணும்? அவங்க மாற்ற முடியும். சகோதரிகள் சத்தம் நிறைய கேட்குது, சகோதரிகளுடைய சத்தம் கேட்குது இல்லை. நிறைய பேர் பின்னாடியும் பாடுறதில்லை. நிறைய பேர் அப்படியே எதையோ உட்காந்து யோசிச்சு கொண்டு தான் இருக்கிறேன். கேமராலாம் பார்த்தா அப்படி தான் தெரியுது. நீங்கள் தாவீதை போல தேவ சமூகத்தில் ஆலயத்தில் வந்து கர்த்தரை பாடி துதித்து
நீங்கள் ஆராதிக்கும் பொழுது ஆண்டவர் தம்முடைய ஆலயத்திலிருந்து உங்கள் சத்தத்தை கேட்டு உங்களை விடுதலையாக்க வல்ல தேவனா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இப்ப ஜல பிரவாகத்திலிருந்து நம்ம என்ன செய்கிற ஆண்டவர் தூக்கி விடுகிற தேவனா இருக்கிறார். இன்னொரு விஷயத்தை ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நல்ல ஒரு காரியத்தை வேதத்தில் சொல்கிறேன் பாருங்க. நம்முடைய ஆண்டவர் யாருன்னா, நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவருங்க? அவர் நல்லவராக இருக்கிறார், அவர் அன்புள்ளவராக இருக்கிறார், கிருபை உள்ளவராக இருக்கிறார். மோசே எப்படி ஆண்டவர் ஜலத்திலிருந்து தூக்கி எடுத்தாரோ, யாருங்க? மோசே எப்படி ஆண்டவர் ஜலத்திலிருந்து தூக்கி எடுத்தாரோ அதை போல் பார்வோன் மன்னனிடத்திலிருந்து ஒரு கட்டளை வருகிறது. என்ன வருகிறதுங்க? ஆண் பிள்ளைகள் என்ன செய்யப்பட வேண்டும்? கொன்று போட வேண்டும் என்று அவன் ஒரு சட்டத்தை இங்கே சொல்கிறத பார்க்கிறோம். ஆகவே மோசே அவனுடைய பெற்றோர்கள் பயந்து ஒரு நாணல் பெட்டிக்குள்ளே வைத்து அந்த நதியில் என்ன செஞ்சிடறாங்க? மோசே என்ன கொண்டு போயிடுறாங்க? அந்த நதியில் போட்டுறாங்க. உடனடியாக சரியான நேரத்தில் யார் வரா? ஜலத்தில் போட்டாங்க. அவன் பார்வோனின் குமாரத்தி மூலமாக அந்த மோசே என்ன செய்கிறார்? இப்போ மோசே சிருஷ்டித்தவர், உருவாக்கினவர் அந்த ஜலத்திலிருந்து பார்வோனின் குமாரத்தி மூலமாகவே கரத்தில் எடுத்து எங்கே சட்டம் பிறப்பிக்கப்பட்டதோ அந்த அரண்மனையிலே வைத்து தமது ஜனத்தை ரட்சித்த இரட்சகனாக கர்த்தர் மோசையை மாற்றினார். கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்த வேண்டாமா? அதுபோல உங்களை என்னையும் யார் அழிக்க நினைக்க திட்டம் போட்டாலும் சரி, மகா பெரிய திட்டம் போட்டாலும் சரி, நமது ஆண்டவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். என்ன திட்டம்? மகா பெரிய ஒரு திட்டம். ஜலத்திலிருந்து மோசையை தூக்கி விட்ட ஆண்டவர் உங்களையும் இந்த மாதத்திலிருந்து கர்த்தர் தூக்கி எடுக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி அவர் எவ்வளவு அன்புள்ளவராக இருந்திருக்கார் பாருங்க. எவ்வளவு அருமையான ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, மோசே என்று சொன்னாலே ஜலத்திலிருந்து அவனை தூக்கி எடுத்தேன்னு சொல்லி அவனுக்கு மோசே என்று பெயரிட்டாள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென், ஆமென். கொஞ்சம் நேரத்துக்கு சரியான நேரத்தில் வந்து தூக்கி எடுத்துட்டார் ஆண்டவர். அதே போல தான் கரெக்டான டைமில் வருவார் ஆண்டவர். மோசேயின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை கை தூக்கி எடுப்பார். மோசேயின் தேவன் நம்மோடு கூட, அவர் நம்மை கை தூக்கி எடுப்பார். 2வது சங்கீதம் 40வது சங்கீதம் 1-2 வசனங்களை வாசிங்க. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் என்னிடமாய் சாய்ந்து அவர் என் கூப்பிடுவதை கேட்டார். பயங்கரமான குழியிலும் பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து, உளையான சேற்றிலிருந்தும் என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி, என் கால்களை எங்க நிறுத்துறாருங்க? கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை என்ன செய்கிறாரு? உறுதிப்படுத்தி. ஹல்லேலூயா. முதலாவது பார்த்தோம், ஜல பிரவாகத்திலிருந்து என்ன செய்கிறார் ஆண்டவர்? கை தூக்கி விடுகிறார். 2வது உளையான சேற்றிலிருந்து நம்மை தூக்கி விடுகிறார். He lifts up out of mud and dusty என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆங்கிலத்தில். ஆமென். He brought me up also out of an horrible pit, out of the dusty clay, and set my feet upon a rock and established my goings. ஆங்கிலத்தில் இப்படி சொல்லப்பட்டது, the pit of perdition and the mud of corruption. mud of என்னதுங்க? corruption. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து தாவீதை கர்த்தர் செய்கிறாருங்க, தூக்கி எடுக்கிறார். இந்த உளையான சேறு என்பது எழுத்தின்படியான சேறு கிடையாது. தாவீது சந்தித்த பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள், ஆபத்து, அதுதாங்க இங்கே உளையான சேருன்னு அப்படின்னு சொல்றாரு. மரணத்துக்கும் எனக்கும் அப்படின்னு சொல்றாரு. 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், கடைசி பகுதி வாசிங்க. 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மரணத்திற்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் மாத்திரம், ஒரு அடி தூரமா இருக்குது என்று கர்த்தருடைய ஜீவனையும் உடைய ஜீவனையும் கொண்டு நிச்சயமாய் சொல்லுகிறேன். நிச்சயமாய் மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் மாத்திரம் தான் இருக்கிறது என்று சொல்றாரு. அடுத்தடி எடுத்து வைத்த என்னதுங்க? மரணம் சம்பவிக்கும். அதுதான் தாவீதுடைய வாழ்க்கை. 10 வருஷம். எத்தனை வருஷங்க? 10 வருஷம். அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான காலத்தில் அந்த உளையான சேற்றிலிருந்து கர்த்தர் அவரை தூக்கி எடுத்தார். God brought him up. அவனை கர்த்தர் உளையான நெருக்கத்தின் பாதையிலும், கஷ்டத்தின் பாதையிலும், பிரச்சனையின் பாதையிலும், சத்துருக்களின் மத்தியில் இருந்து கர்த்தர் அவனை என்ன செய்கிறார்? இப்ப அந்த உளையான சேற்றுகளிலிருந்து அவனை தூக்கி எடுத்தார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதே போல இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அதுபோல ஒருவேளை உங்க பிரச்சனைகள் இருக்கலாம். அடுத்து நான் என்ன செய்ய போறேன், அடுத்து என்ன நடக்க போறேன் என்று சொல்லி கலங்கி நீங்க பாரத்தோடு, கண்ணீரோ, ஜெபத்தோடு தேவ சமூகத்தில் நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம். இந்த செப்டம்பர் மாதத்தில் ஆண்டவர் நம்மை உளையான சேற்றிலிருந்து நம்மை கை தூக்கி எடுப்பார். மரணத்திலிருந்து நம்மை கை தூக்கி எடுப்பார்.
ஆபத்துகளிலிருந்து நம்மை கை தூக்கி எடுப்பார், எல்லாவற்றிலிருந்து நம்மை கை தூக்கி எடுப்பார், எல்லா பொல்லாப்பிலிருந்து நம்ம என்ன செய்வார்? கை தூக்கி எடுக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. 40வது சங்கீதத்தை நம்ம வாசிக்க முதல்ல அந்த 2 வசனத்தை வாசித்தோம் பார்த்தீங்களா? அந்த சங்கீதத்தில் கர்த்தர் தாவீதுக்கு என்ன செய்தார்னு ஒரு 3 குறிப்பை சொல்கிறேன் பாருங்க. முதல்ல என்ன செஞ்சார்னா அவனை தூக்கி எடுத்தார். என்னதுங்க? God brought him up, தூக்கி எடுத்தார். ரெண்டாவது அவன் என்ன செஞ்சார்னா நிலை நிற்க செய்தார். God stood him up. மூணாவது தாவீதை கர்த்தர் என்ன செய்தீங்களா? அவனை செம்மைப்படுத்தினார். God tuned him up, அவனை செம்மைப்படுத்தினார். உங்களுக்கும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, இந்த 3 வார்த்தைகளும் ஒரே வார்த்தையா சுருக்கமா சொல்லுகிறேன், ஒரு புதிய ஆரம்பத்தை தாவீதுக்கு கொடுத்தவர் உங்களுக்கும் கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நமக்கும் கர்த்தர் கொடுப்பார். ஒரு புதிய ஆரம்பம் நமக்கு இருக்கு. அவ்வளோதான் என் வாழ்க்கை முடிஞ்சு நீங்கள் நினைக்கக்கூடாது. அவ்வளோதான் என்னுடைய காரியங்கள் இவ்வளவு இப்படியே நான் போய்கொண்டிருப்பேன் நினைக்கக்கூடாது. ஒரு முடிவு காலம் கர்த்தர் வைக்க போகிறார். ஆமென். ஒரு புதிய ஆரம்பத்தை கர்த்தர் 8 மாதங்கள் நடந்த காரியம் அது எப்படி வேணா இருக்கட்டும், பரவாயில்ல. 8 மாதங்களோ 10 மாதங்களோ இல்லை 3 வருஷம், அதெல்லாம் பரவாயில்ல. இந்த 9வது மாதத்தை 2024 செப்டம்பர் 1 தேதியில் உங்களுக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை கர்த்தர் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆகவே பழையவைகள் புதியவைகள் எல்லாம் உண்டாகும். ஆமென். இந்த மாதத்தில் கர்த்தர் செய்ய போகிறார். 126வது சங்கீதம் 5-6 வசனத்துல பார்த்தீங்கன்னா, கண்ணீரோடு விதைத்த நீங்கள் கம்பீரத்தோடு அறுவடை செய்ய போறீங்க. 126வது சங்கீதம் 5-6 வசனங்களை வாசிங்க. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள், கண்ணீரோடு விதைக்கிறீங்களா சகோதரனே, சகோதரி, வாலிப தம்பி, தங்கச்சியே, நீ கம்பீரத்தோடு அறுக்க போகிற. ஆமென் சொல்லுங்க. அடுத்தது, அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன், அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், அழுது கொண்டு போகிறான். ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எப்படி நீங்க வர போறீங்க? துக்கத்தோடு அல்ல, சஞ்சலத்தோடு அல்ல, கவலையோடு அல்ல, கம்பீரத்தோடு கர்த்தர் திரும்ப உங்களை வர பண்ண போகிறார். உங்கள் கண்ணீருக்கு பலன் உண்டு. உங்கள் கண்ணீருக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த உளையான சேர் என்பது பாவத்தின் அடிமைத்தனம். இந்த உளையான சேர் என்னதுங்க? பாவத்தின் அடிமைத்தனம். அது உளையான சேரு. எப்படி இந்த உளையான சேரில் சிக்கி கொண்டால், இப்போ எங்கேயா நீங்கள் ட்ரக்கிங் போகிற அனுபவம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, மலையில் நடக்கிற அந்த அனுபவங்கள், எங்கேயா வயல்வெளியிலையோ இல்லை எங்கேயாச்சும் நிலத்தில் நடக்கும் பொழுது சேத்துல உங்கள் கால் நல்லா ஆழத்தில் மாட்டிக்கிச்சுன்னா எடுக்க முடியுமா? அதை வந்துடுவீங்களா? புதக்குழின்றாங்களே, இல்லை போய் உட்காந்துட்டா வர முடியுமா? அவனால் விடுதலை ஆக்க முடியாது, வெளியே வர முடியாது. அதுதான் உளையான சேர். நல்ல கால் போய் டைட்டாக உள்ளே போய் மாட்டிக்கும். ஆமாம், அப்படிப்பட்ட அனுபவம் வேணும்னா என் கூட வாங்க, நேபாள் கூப்பிட்டு போகிறேன். நேபாளுக்கு மிஷினரிக்கு கூட்டிகிட்டு போகிறேன். நவம்பர் மாதம் போகலான்னு பிளான் பண்ணோம். என்னுடைய அங்கிள் இப்போ நல்லா இருக்கிறார். எல்லோரும் ஜெபிச்சிங்க. ஆப்ரேஷன் இல்லை, ஆனாலும் ஆண்டவருக்கு நல்ல சுகம் கொடுத்துருக்கிறாரு. அக்டோபரில் போகலான்னு, நவம்பரில் போகலான்னு தீர்மானம் பண்ணோம். அது எப்படி நடக்க போகுதுன்னு தெரில. வந்தீங்கன்னா என் கூட வாங்க, அந்த அனுபவத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட உளையான, அப்படி பாவத்தில் அடிமைத்தனத்தில் போய் சிக்கி கொண்ட மாதிரி யார் வந்தாலும் விடுதலையாக்க முடியாது. ஒரே ஒருத்தர் தான் விடுதலையாக்க முடியும். யாருங்க? ஆண்டவராகிய இயேசு. நம்ம என்ன முயற்சி பண்ணாலும் வெளியே வர முடியாது. எதில் மாட்டிக்கொண்டாலும் ஒழிய முடியும். நம்மை பாவத்தின் அடிமைத்திலிருந்து விடுவிக்க ஒருவத்தை அவர்தான் இயேசு. 1 யோவான் 1:14 வசனத்தை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களும் நம்மை சுத்திகரிக்க, நம்ம என்ன செய்யும்? விடுதலையாக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். ஆகவே நாம தேவ சமூகத்தில், ஆண்டுடைய சமூகத்தில் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து ஒப்புக்கொடுவோம். சத்தியம் நமக்குள் இராது என்று சொல்லப்பட்டு நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாம் வஞ்சிக்க இருப்போம். சத்தியம் நமக்கு, நான் பாவமே செய்யலை, நான் சிகரெட் குடிக்கிறது இல்லை, தண்ணி அடிக்கிறது இல்லை, அது இல்லை, நான் அதெல்லாம் இல்லைங்க, நிறைய பாவம்லாம் இருக்குது. ஜெபம் பண்ணாதே பாவம், சபைக்கு வராமல் இருக்கிறதே பாவம், ஊழியக்கார் ஜெபத்துக்கு சுத்திகரிப்பு ஜெபத்துக்கு வாங்கினா அது வராதே, அது ஒரு பாவம் தான். ஆமென் சொல்லுங்க. அப்போ பாவ அறிக்கை செய்யும் பொழுது நம்மை தம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால அந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்குற தேவன். அல்லேலூயா. உளையான செட்டில் சிக்கி கொண்டிருக்கிறீங்க, நாம் எல்லாருமே விடுதலை ஆக வேண்டும். இப்படிப்பட்ட இந்த காரியம், இந்த விடுதலை தான் நம்முடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். மற்றதெல்லாம் அப்புறம். இந்த பாவத்தின் அடிமைத்தில் நம்ம என்ன செய்யணும்? விடுதலை ஆக வேண்டும். அப்படியே நீங்கள் நானும் என்ன செய்யக்கூடாது? வாழக்கூடாது. நான் விசுவாசிக்கிறேன். நான் இன்றைக்கி ஜெபத்தோடு தான் வந்தேன். ஆமாம், நான் ஜெபத்தோடு தான் வந்தேன். நேற்று நான் 2-3 நாளாக கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்துட்டு தான் இருக்கிறேன். 4 மணி 4:30 எழுந்துட்டு தான் இருக்கிறேன்.
ஜெபத்தோடு தான் வந்தேன், என்ன பேசணும்னு சொல்லி உட்காந்துட்டு தான் இருந்தேன். நீ காலையில் கூட என்ன பேசலாம், நேற்று ரெண்டு காலத்தை பேசணுமே அதே சொல்லி முடிச்சிடலான்னு பிளான் பண்ண. ஆனால் கடிந்து கொடுத்ததை பற்றி தான் அடுத்து அதே போல் கர்த்தர் இங்கே பேசுகிறாரு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை நான் உணர்ந்து சொல்கிறேன். எப்பேற்பட்ட உளையான சேற்றில் அடிமத்தை சிக்கினாலும் சொல்லி நம்மை விடுவிக்கிற ஆண்டவர் இந்த நாளில் தம்முடைய ரத்தத்தினால நம்மை விடுவிப்பார். ஈஸ் அவர் டெலிவரர். பக்கத்தில் கைப்பற்றி சொல்லுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை விடுதலை ஆக்குகிறவர். எல்லா காரியத்திலும் நமக்கு விடுதலை தரப்போகிறார். நம்மை அடிமைத்தனத்திலிருந்து தூக்கி எடுப்பார். எப்ப இதை ஆண்டவர் செய்வார்னா அதுதான் ரொம்ப முக்கியம். ஆமா, அது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே ஓடி போயிருவீங்க எல்லாருமே. எப்ப இதை ஆண்டவர் செய்வார் அது ரொம்ப முக்கியம். 40ஆம் வசனம், 40ஆம் சங்கீதம் முதல் வசனம் வாசிங்க. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அதுதான் ரொம்ப கஷ்டம் விசுவாசுடைய வாழ்க்கையில, எல்லாருடைய வாழ்க்கை. கர்த்தருக்காக என்ன செய்யணுமா? பொறுமையுடன். பொறுமையே இல்லை. சீக்கிரமா ஆராதனை முடிக்கணும், சீக்கிரமா கர்த்தருடைய வசனத்தை முடிக்கணும். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசிப்பாங்க ஊழியக்காரர்கள்லாம். ஒருத்தர் இது சொல்ல மாட்டான். ஆனால் இந்த நாட்களில் அப்படி இல்லை. கரெக்டாக 12 மணிக்கெலாம் முடிச்சிடணும்னு நினைக்கிறீங்க. எனக்கு லேட்டாக தான் கையில் வந்துச்சு, ஆனால் சரியான நேரத்தில் முடிச்சிடணும். பயப்படாதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே, முடிச்சிடுவேன், பயப்படாதீங்க. பெங்களூரில் அந்த சர்ச்சுக்கு போயிருந்தேன். பாஸ்டர் எவ்வளோ நேரம் வேணால் பேசுங்கன்ட்டார் அவர். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. 1 மணி நேரம் ஆச்சு. அங்கேருந்து சைகை வந்துகிட்டே இருக்குது. எங்கேருந்து? பின்னாடி உட்காந்துருக்கு அம்மாட்டேருந்து. டைம் 1 மணி நேரம். 1.5 மணி நேரம் 1:45 பேசி முடிச்சாச்சு. ஆமேன்னு சொல்லுங்கள். விட்டா இப்போ பேசினாலும் பேசிடுவேன். ஆனால் நீங்கள் இருக்க மாட்டீங்க, ஓடி போயிடுவீங்க. பரவாயில்ல. ஆனால் இங்கே கர்த்தர் என்ன சொல்கிறாரு? ஆண்டவர் எப்போ செய்வார்னா அது ரொம்ப முக்கியம். பொறுமையோடு காத்திருக்கணும். நான் கர்த்தருக்காக பொறுமையோடு அவரிடமாய் சாய்த்து கூப்பிடல. இன்னைக்கு ஜெபத்தில் பொறுமையே கிடையாது. கேட்ட உடனே ஆண்டவர் உங்களுக்கு செஞ்சுன்னு நினைக்கிறீங்க. எங்களுக்கு இப்போவே என்ன வேணுமா? நான்வெஜ் வேணும். என்ன வேணுமா? கறி வேணும். இப்போ எனக்கு மட்டன் வேணும், மீன் வேணும். அடம் பிடிக்கிறாங்க ஆண்டவர்கிட்ட, பிடுங்குறாங்க ஆண்டவர்கிட்ட போய். யாரு? இஸ்ரவேல் ஜனங்களை போல தான் நம்ம விசுவாசிகள் இருக்கிறீங்க. போய் பிடுங்கிறது. எனக்கு இப்போவே செய்யுங்க, என் பிள்ளைக்கு இப்போவே கல்யாணம் நடக்கணும். அடுத்த மாதிரி நடக்காது. அவர் எப்போ தீர்மானித்து எழுதி வச்சுருக்கோ அப்போ தான் நடக்கும். எனக்கு இப்போவே வேலை வேணும். கிடைக்காது. நீ காத்திருக்கிறதே இல்லை. ஒரு வாலிப பையன் தான் என்கிட்ட பேசினான். எல்லாம் பேசிட்டு இருந்தால் இந்த மாதிரி படிச்சுட்டு இருக்கேண்ணே. அப்படியா, சரி, நல்லா படிக்கிறியா, சரி, கோச்சிங் கிளாஸ்லாம் போயிட்டுருக்கேன். ரைட், சர்ச்சுக்கெலாம் போறியா? டைமே இல்லை, நான் சர்ச்சுக்கு போகிறதுக்கு உனக்கு வேலையே கிடைக்காது, கிளம்பு அப்படின்ட்டேன். என்ன டைம் இல்லையா? சர்ச்சுக்கு போகிறதுக்கு டைம் இல்லை. பெரியவங்களுக்கு தான் சொல்கிறேன். எங்களுக்கு பிஸ்னஸ்ஸு, வேலை, படிப்பு, உத்தியோகம். எனக்கு ஆண்டவர் சொல்ல காத்துறதுக்கு டைம், உனக்கு வேலையே கிடைக்காது, நீ போயிருன்ட்டேன். அப்படியே கொஞ்ச நேரம் பொறுத்து வந்தானா, என்னன்னா இப்படி சொல்லிட்டீங்க. ஆமாம், நீ சர்ச்சுக்கும் போக மாட்டேன், கர்த்தரையும் தேட மாட்டேன், ஆராதிக்கவும் மாட்டேன், பாடவும் மாட்டேன், துதிக்கவும் மாட்டேன், கர்த்தருடைய சபைக்கு முக்கியத்துவம் கொடுக்க. உன்னை நம்பி ஒரு சபையில் பெரியவங்களுக்கும் சின்னவங்களுக்கும் பொறுப்பு கொடுத்து அந்த பொறுப்புலையும் உண்மையாக இருக்க மாட்டேன். உனக்கு எப்படி கர்த்தர் உனக்கு வேலை கொடுப்பாரு, உனக்கு கல்யாணம் பண்ணுவார், உன்னை வாழ்க்கையில் உயர்த்துவாருன்னு கேட்டேன். சரி, நான் இனிமேல் சர்ச்சுக்கு போகிறேன்னு அப்படின்னா சர்ச்சுக்கு போனால் வேலை கிடச்சிச்சு, நல்லா இருக்கிறான். ஆனால் இப்போ அந்த சர்ச்சில் இங்கே இல்லை, வெளியே போயிட்டான். வெளியேனா நல்லா இருக்கிறான், நல்ல ஒரு சர்ச்சில் அவன் போய் கொண்டு இருக்கிறான். அப்போ நீங்கள் கர்த்தரை தேடினாதான் என்னதுங்க கர்த்தர் செய்வார். என்ன செய்வார்? எப்போ இதெல்லாம் செய்வார்னா, நான் கர்த்தருக்காக காத்திருக்கும் பொழுது இவையெல்லாம் செய்வார். காத்திருங்க, ஜெபிங்க, விசுவாசத்தோடு ஜெபிங்க. உங்கள் கையின் பிரயாசங்கள் வர்த்திக்கும். என் பிஸ்னஸ் லாஸாக போகுது, என் பையன் படிக்கமா, எதுவுமே நடக்கலைன்னா தேவ சமூகத்தில் கர்த்தருக்கு காத்திருக்கிறோம். புதுபல இருந்து கழுகுகளை போல செட்டெடுத்து உயர அவருடைய பலத்த கரத்தில் நீங்கள் அடங்குங்க. ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. அப்போதான் கர்த்தர் இது எல்லாமே செய்வார். கை தூக்கி எடுப்பார். எங்கேருந்து? ஜலப்பிரவாகத்திலிருந்து கை தூக்கி எடுப்பார். உளையான சேற்றிலிருந்து கை தூக்கி எடுப்பார். காத்திருப்பது கடினம் தான், ஆனால் அவரது திட்டத்துக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். எரேமியா 29ஆம் அதிகாரம், எரேமியா 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசி கேட்போம். எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை, கவனிங்க சகோதரனே, நீ எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி, உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். அது தீமைக்காக அல்ல, சமாதானத்துக்கு. கர்த்தர் சொல்றாரு, அது தீமைக்கான காரியம் அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களை கர்த்தர் கைவிடவே மாட்டார். கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்த விடவே மாட்டார். இந்த மாதம் உங்களை கை தூக்கி கர்த்தர் எடுப்பார். கடைசியாக ஒரு குறிப்பை சொல்லி நம்ம முடிப்போம். 3ஆவதாக மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம், ஒரு 5 நிமிடத்தில் முடிச்சிடலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் கிட்டே போய் அவள் கையை பிடித்து அவளை தூக்கி விட்டார். உடனே ஜுரம் என்ன செஞ்சதுங்க? அவளை விட்டு நீங்கி விட்டது. வியாதியிலிருந்து கர்த்தர் உங்களை தூக்கி எடுப்பார். சகோதரிமார்களுக்கு தான் சில பலவீனங்கள்.
மனைவிமார்கள் பலவீனமான பாண்டமாக இருக்கான்னு சொல்கிறாங்க. சகோதரமார்கள் அவங்களுக்கு என்ன செய்யணும்? புருஷன்மார்கள் மனைவிக்கு ஒத்தாசையாக இருந்தால் உதவி பண்ணணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. வியாதியிலிருந்து கர்த்தர் உங்களை தூக்கி எடுப்பார். அதே போல் மனைவிகளும் புருஷனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும், புருஷனும் கீழ்ப்படி நடக்கணும். ஒருவருக்குள் கீழ்ப்படிந்து ஒருவருக்கு ஒரு உதவி செய்து ஒரு மனமாக இருந்து வாழ்ந்தீங்கன்னா அந்த குடும்பம் எப்படி இருக்குங்க? ஆசீர்வாதமாக இருக்கும். He lift up out of the sickness. வியாதியிலிருந்து கர்த்தர் உன்னை தூக்கி எடுக்க போகிறார். என்னென்ன வியாதி இருக்குது? என்னென்ன வியாதி இருக்குது? நடக்க முடியல, உட்கார முடியல, படுக்க முடியல, முழங்கால் படி முடியல, உச்சந்திலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் வலிக்குதுன்னு அநேக பாட்டிமார்கள் என்கிட்ட வந்து ஜெபம் பண்ணிட்டு போவாங்க. எல்லா வியாதியிலேருந்து கர்த்தர் விடுதலையாக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சுகரு, பிபி எல்லாம் நார்மலாக கர்த்தர் கொண்டு வருவார். ஆமேன்னு சொல்லுங்க. எனக்கு பிபி, ஹை ப்ரெஷர், எல்லா ப்ரெஷரும் கீழே இருக்குவார் ஆண்டவர். அல்லேலூயா. எல்லா ப்ரெஷர், ஆஃபீஸில் ஒரு டென்ஷன், அங்கே ஒரு டென்ஷன், எல்லாத்துக்கும் வந்து மனைவி மேலே கொட்டு. அவங்க எங்கே போவாங்க? அவங்க எங்கே போவாங்க? அவங்க உங்களை போல அதே போல் தான் மனைவி மாறணும். ஏதாவது ஒன்று அங்கே சண்டை வச்சா உடனே புருஷங்கிட்ட வந்து சார் பிள்ளைகள்கிட்ட. இந்த காரியத்திலேருந்து உங்களை கர்த்தர் விடுதலையாக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க. சுவிசேஷத்தில் ஆண்டவர் இயேசு பேதுருவின் மாமிக்கு செய்த அற்புதத்தை இங்கே நம்ம வாசிக்க கேட்டோம். அவர் கிட்டே போய் அவர் கையை பிடித்து அநேகரை கர்த்தர் தூக்கி விட போகிறார். ஆமாம், முட்டி வலி, முழங்கால் வலி அதெல்லாம் இன்னையோடு முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாம். ஏன்னா சகோதரிமா நிறைய வேலை செய்கிறாங்க, துணி துவைக்கிறாங்க, சமைக்கிறாங்க, எல்லா வேலையும் செய்கிறாங்க. நிறைய பலவீனங்கள் இருக்குது. அவர்களையும் கர்த்தர் என்ன செய்வார்? தூக்கி எடுப்பார். சகோதரர்களும் நிறைய வேலை அங்கங்கேயும் போய் கொண்டிருக்கா, பிஸ்னஸ் விஷயமா பல உத்தியோகத்துக்கு போய்கொண்டு அவர்களுக்கும் நல்ல ஜீவன் சுகமன் கொடுத்து அவருடைய என்ன பலவீனம் இருந்தாலும் அந்த பலவீனத்திலிருந்து கர்த்தர்களை தூக்கி விடுப்பார். அல்லேலூயா. மிகுந்த காய்ச்சலாக இருந்த ஆண்டவருக்கு தெரிவித்தார்கள். ஆண்டவர் வந்து உடனே கையை நீட்டி கையை தூக்கி விட்ட பொழுது ஜோரம் அவனை விட்டு நீங்கி விட்டது. அவள் எழுந்து கர்த்தருக்கு என்ன செய்தாங்க? அதை தான் நீங்கள் செய்யணும். சுகத்தை கொடுத்துட்டு உங்கள் இஷ்டத்துக்கு ஓடக்கூடாது. ஆண்டவருக்காக எதையாகிலும் செய்வதற்கு நீங்கள் என்ன செய்யணும்? தீர்மானம் பண்ணணும். லூக்கா 4:38 பாருங்க. லூக்கா 4:38 அங்கே என்ன வாசிக்கிறோம்? பின்பு அவர் ஜெப ஆலயத்தை விட்டு புறப்பட்டு சீமோன் வீட்டில் பிரவேசித்தார். சீமோன் வீட்டில் பிரவேசித்தார். சீமோனுடைய மாமி கடும் ஜுரமாய் கிடந்தாள். சீமோனுடைய மாமி கடும் ஜுரமாய் கிடந்தாள். எப்படி இருந்தாங்க? படுத்த படுக்கையா இருக்கிற வீட்டில் கர்த்தர் உன்னை தூக்கி எடுக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமா, படுத்த படுக்கையில் இருக்கிற உன்னை என்ன செய்வார் ஆண்டவர்? வேலை செய்ய முடியல, ஒண்ணுமே செய்ய முடியல, என் கைகள்லாம் உடம்பெல்லாம் வலிக்குன்னு சொல்றீங்களா? கர்த்தர் உங்களை கை தூக்கி எடுப்பார். ஒருவேளை நீங்க இந்த நாளிலே வியாதியோடு பலவீனத்தோடு பலவித பிரச்சனையோடு வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, உங்களை கை தூக்கி விட்டு தொடர்ந்து ஓட செய்கிற இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். படுக்கையில் கிடக்கிறேன் பிரதர், படுக்கையில் நான் எழ முடியாமல் எந்த ஒரு காரியத்தை செய்ய முடியாமல் நான் இருக்கிறேன், இதற்கு மேலே முடியாதுன்னு முடங்கி கிடக்கிற முடவனாய் கிடக்கிற உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கலாம், இல்லை சரீர பிரகாரமான காரியமாக இருக்கலாம், பொருளாதார காரியமாக இருக்கலாம். கர்த்தர் சொல்கிறாரு, முடங்கி கிடக்கிற உங்கள் கைகளை என்ன செய்ய போகிறார் ஆண்டவர்? இந்த மாதம் தூக்கி விடுவார். உங்கள் பிரயாணம் தொடரும்படி கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அவர் கை தூக்கி விடுவார். அவர் எல்லாவற்றையும் எப்படி செய்யறார் தெரியுங்களா? பெஸ்ட்டாக செய்வார். மனுஷன் அப்படி செய்ய மாட்டான். மனுஷர்கள் அப்படி என்ன செய்ய மாட்டாங்க? ஆமாம், பாருங்க மார்க்கு 7:37 பாருங்க. மார்க் 7:37 எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். எப்படி செய்றார் ஆண்டவர்? மனுஷன் கூட இப்படி செய்ய மாட்டாங்க. அதுல ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிக்கலாம். ஆனா இங்க 37ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா அவர் எல்லா அற்புதங்களையும் சுகத்தையும் எல்லாவற்றையும் செஞ்சுட்டாங்க. சொல்றாரு, எல்லாவற்றையும் என்ன செஞ்சாருங்க? நன்றாய் செய்தார் என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் ஊமையா இருந்தான், செவிடனா இருந்தான். மார்க் 7 பாத்தீங்கன்னா அவன் செவ்வையாய் பேச தொடங்கினான். ஹல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா பிசாசு பிடித்த ஒரு மனிதனை குறித்து பார்க்குறோம். அவனை விட்டு பிசாசனை விட்டு போன போது ஒரு சேதம் இல்லாமல் அவனை விட்டு என்ன செய்துங்க? போனது. எந்த சேதம் இல்லாமல் அற்புதமாய் அவனை பாதுகாத்தார். அவ்வளவு சிறப்பாக செய்கிற ஆண்டவர். நீங்கள் ஆண்டுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா, ஆண்டவுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா, ஆண்டுடைய திட்டம் என் வாழ்க்கை நிறைவேறணும் ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா, கர்த்தர் நிச்சயமாகவே நன்றாக எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் இந்த மாதம் சொல்றாரு, ஆண்டவர் நம்மை கை தூக்கி விடுகிற தேவனா இருப்பார். எதிலிருந்து கை தூக்கி விடுவார்? ஜல பிரவாகத்தில் கை தூக்கி விடுவார், உளையான சேற்றில் கை தூக்கி விடுவார், வியாதியிலிருந்து கர்த்தர் கை தூக்கி விடுவார். கர்த்தரை பாடி துதிக்கும் பொழுது, அவருக்கு செவி கொடுத்து கீழ்ப்படியும் பொழுது இது அப்படியே கர்த்தர் நிறைவேற்றுவார். நம்மை கை தூக்கி விடுதலையாக்குகிற ஒரு மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் இருக்க போகிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் நமக்கு
ஜெயத்தை தரப்போகிறார். கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தரப்போகிறார். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? தேவ சமூகத்தில் உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்ன செய்கிறாரு? என்னை பிடித்து ஜல பிரவாகத்திலிருந்து என்னை என்ன செய்கிறார்? ஆண்டவர் தூக்கி விடுகிற தேவனாக இருக்கிறார். நம்மை தூக்கி விடுவார். நிச்சயமாகவே ஆண்டவரை நம்புங்க. ஆண்டவர் ஒருபோதும் நம்மை கைவிடவே மாட்டார். கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் படுவீராக. சொல்லுங்க எல்லாரும். கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. நீரின் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம். ஆமென். கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. ஜல பிரவாகத்திலிருந்து என்னை கர்த்தர் தூக்கி விடுவார். உளையான சேற்றிலிருந்து தூக்கி விடுவார். நிச்சயமாக கர்த்தர் வியாதியிலிருந்து கர்த்தர் நம்மை தூக்கி விடுவார். தேவ சமூகத்தில் இந்த 9வது மாதம் முதல் தேதியில் ஆண்டவருடைய ஜெபிங்க. கர்த்தர் எல்லா காரியத்திலும் நமக்கு விடுதலை தந்து ஜெயமான பாதையில் கர்த்தர் நம்மை நடத்துவார். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துகிறோம். விசேஷமாய் கர்த்தர் உங்கள் ஒரு மாதத்தை கர்த்தாவே முதலாவது நாளை தந்தபடினால் நம்ம துதிக்கிறோம். இது ஒரு பரிசுத்த நாளாக இருந்தபடினால் நம்ம துதிக்கிறோம் ஆண்டவரே. தேவ சமூகத்திலே வந்து கர்த்தரை ஆராதிக்க, மகிமைப்படுத்த, போற்ற, புகழ ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைவாடி நீர் அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு பேசினபடினால் நம்ம ஸ்தோத்திரிக்க வான சேனையோடு எங்கள் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறீர். இந்த ஸ்தலத்தில் இருக்கிறீர், இந்த ஸ்தலத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறீர். எங்கள் ஒவ்வொருவரையும் கண்டு கொண்டிருக்கிறபடினால் நம்ம துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு ஜீவனாய் சத்தியமாய் இருக்கிறபடினால் நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்ல ஒரு பந்திய நீர் எங்களுக்கு இந்த பூமியில் ஆயத்தப்படுத்தி சென்றிருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். நம்முடைய வருகை வரைக்கும் ஆண்டவரே நாங்கள் தாமதமாக இருக்கிறபடினால் பூமியிலே இப்படிப்பட்ட ஒரு ஆசரித்து கொண்டிருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தபடினால் நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். எத்தனையோ பேர் கிடைக்காத பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் வெளியேறப்பட்ட ரட்சிப்பை நீர் எங்களுக்கு கொடுத்தீரே. அதற்காக உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மீதியான அப்பம் ரசம் இருக்கிற தேசத்தில் ஏராளமான மக்கள் இருக்கிறார்கள். பின்மாற்ற அனுபவத்தில் காணப்பட்டால் ஆண்டவரே ஜனங்களெல்லாம் ரட்சித்து, அவர்களை எங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களெல்லாம் ரட்சித்து நீர் கொண்டு வரும்படியா ஜெபிக்கிறோம். இந்த பந்திக்கு அவர்களையும் கர்த்தாவே நீ தகுதிப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். ரட்சிக்கப்பட்டவர்கள் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொள்ளப்பட ஆவியானவர் கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறோம். அந்த நாளிலே கர்த்தர் பேசின வேத வசனங்களுக்காக ஆண்டவரே உளையான சேற்றிலிருந்து எங்களை தூக்கி எடுக்கிற தேவன் ஆண்டவரை தூக்கி எடுத்து நடத்துகிறவர் ஆண்டவரே. ஜலத்திலிருந்து தூக்கி எடுக்கிற தேவனாய் இருக்கிற ஆண்டவரே, நம்முடைய வசனங்களை கால்களுக்கு தீபமாய் வெளிச்சமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. நம்முடைய வேத வசனங்களை கேட்டோம் ஆண்டவரே. அதிகமாக தேவனை தேட எங்களுடைய பாடுகளிலே, கஷ்டத்திலே, கர்த்தாவே வறுமையிலே ஆண்டவரே நாங்கள் அமிழ்ந்து போகிறோமே ஐயரே என்று சொல்லும் போதெல்லாம் ஆண்டவரே நாங்கள் உண்மை விட்டு தூரம் போகாதபடி ஒவ்வொருவரும் வசனத்தை கேட்டது போல கர்த்தருடைய சமூகத்துக்கு ஓடி வர ஆண்டவரே இந்த ஆலயத்தில் கர்த்தர் இருக்கிறார். இங்கு ஓடி வந்து அவருடைய பாதத்திலே விழுந்து ஜெபித்து நிறைவான ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய கிருபையை கர்த்தர் அபிஷேகத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆராதனை கலந்து கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகள் யாவரையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. வியாதியோடு, பலவீனத்தோடு, பலவிதமான பாரத்தோடு, கஷ்டத்தோடு, கண்ணீரோடு, யாரிடத்தில் சொல்ல முடியாத நிலைமையோடு வந்து உம்முடைய சமூகத்தில் கால் வைத்து வந்திருக்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து அனுப்பும்படியாக ஜெபித்து உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்படும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே. எல்லாரும் சொல்லுங்க. என் கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாக இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும்
நம்ம நீரோடும் கூடவே இருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.